திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் குமரேசன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐயா. நன்றி. அனைவருக்கும் இனிய இந்த நற்மாலை பொழுதில் நமது வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற போது வாசிக்கின்ற அந்த மூச்சைத்தான் வாசி, பேர் இயல்பு வாசி என்று பொருள். ஜீவ வாசியில் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு எழுவகை பிறப்புக்கும் வாசி என்பது கல்லுக்கும் உண்டு. அதை நேசியமாய் கொண்டிருப்பது என்ன என்பதை அற்புதமாக இயல்பாக உணர்ந்து இயல்பை இருப்பாய் இருப்பதை வற்றாத இருப்பாக காண்கின்ற அளவிற்கு பேரிருப்பின் நயத்தோடு இறைநிலையோடு சங்கமப்படுத்துவது படிநிலை ஏற்றம் நமது சித்தர்கள் கண்ட வழிமுறைகள். வாசின்னா என்னமோ ஒரு புது வித்த மாதிரியும் அதை கற்றுக் கொடுப்பது இத்தனை கட்டளைகள் இருப்பது போலவும், ஓரறிவு உயிரிலிருந்து ஈரறிவு, மூன்றறிவு, 4, 5, 5 6வது அறிவு மனம் என்னும் ரகசியத்தால் ஒப்புவித்த நயம் சமஷ்டி வியஷ்டி நயத்தோடு கூடிய கீழாலம்ப மேலாலம்ப சித்தத்தில் ஒரு மனிதன் 5 வகை பிறப்பினையும் தன்பால் வைத்திருக்கக்கூடிய 5திறம் என்னும் சாரத்தோடு இயங்குகின்ற அஷ்டமா சித்தி என்னும் யோகம் எல்லாம் சேமமாக வைத்திருக்கும் சித்தம்தான். அது தன்னுடைய நலனுக்காக தனக்கென கொண்டிருக்கும் அந்த அவத்தை சலனம் சபலம் சஞ்சலத்திற்கெல்லாம் ஆளாவதுதான் வாசியினுடைய பேதம். வேசியாக, வேசி என்றால் என்னன்னு தெரியணும்ல. வாசி என்றால் நமது உடலில் இருக்கின்ற பிராணம் மூலம், வாசியினுடைய கர்ப்ப மூலம் என்ன என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இறைவனர்களால் சிறிது வேலையாக இருந்தாலும் குழுவில் திடீரென்று அழைத்ததால் என் சிந்தையில் ஈசன் எட்டியிருக்கும் அந்த நிஷ்டானம் நித்திய சத்தியமாய் இருக்கக்கூடிய ஜீவனிட்டை கூடல் சுழுமுனை நயம் என்பதை உணர்ந்து இது பிரம்மம் விட்ட ஆணை என்று என் பயணத்தை நான் இதை ஏற்றுக்கொண்டு இன்று வாசிக்கிறேன். வாசிக்கிறேன் என்றால் கண்களால் பார்த்து நான் வாய் வெளியே பேசுகின்ற அந்த வாக்கு என்னும் மூலாதாரம் மத்திமை, வைகரி வாக்கு என்னும் சித்தத்தில் என்னுடைய அலைநீள வரிசையில் அதிர்வெண்களாக இருக்கின்ற ஒப்புமை, ஒத்திசைவு ஒத்ததிர்வு என்னும் சாரத்தில் நாத விருத்தமாய் வெளிப்படுகின்ற வாக்கென்றாலும் அது நேத்திர சித்தமாய் கண்களை விழித்திருந்து காண்கின்ற குண்டிகை மையத்தால் நான் கண்டிருக்கும் ஒளித்துவமாகிய அந்த பிரகாச சித்தம் சுயம் பிரகாசமாய் வெளிப்படுவதின் தன்மையும் இக்கணம் இப்பொழுது யாம் எவ்வாறு இருக்கிறோம் என்னும் 7 வகை பிறப்புல இந்த மனித பிறப்பில் நாம் 6வது நிலையாக மனம் என்ற ஒன்றை ஏற்றி வைத்திருக்கிறோம் அல்லவா. அதுவரை நமக்கான மரபியல் நயம் என்று சொல்லி அவற்றில் இருக்கக்கூடிய சூக்குமங்கள் எப்படிப்பட்டவை எல்லாம் தெளிந்து நாம் எடுக்கின்ற வாசிக்கு பேர்தான் இயல்பு வாசி. அது அச்சமில்லாத நிச்சமில்லாத கர்ப்ப மூலமாய் கொண்டிருக்கும் அமிர்த நிலை குண்டலினி ஏற்றம். இதை சரியை கிரியை யோக ஞானத்தால் நாம் பெறுகின்ற போது தனு கரண புவன போவம் என்னும் அந்த ரகசியம்
பூமியில் தரணியில் பிறப்பெடுத்த காலத்திலிருந்தே நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்னும் ரகசியம் இயல்பாய் இருந்துவிட்டால் எந்தவித பேதமும் இல்லை, முக்குண தோஷங்களும் இல்லை என்பதை உணர்ந்தும் மனிதன் பறவையைப் போல பறக்க ஆசைப்படுவது, பயிற்சி சாதக நிலை இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்திருந்தாலும் மனிதன் நீந்துவன போல நீந்துவதற்கும் அந்த அஷ்டமா சித்திதனை தனக்குள் ஒடுங்கி இருக்கும் கர்ப்பக்கட்டுக்கும் மனிதன் ஊர்வன சர்ப்பத்தை போல் இருக்கும் ரகசியங்களை சர்ப்பமாக அவன் ஊர்ந்து செல்வதற்கும் சர்பம் நயமாய் இருக்கக்கூடிய சாரம் என்னும் ரகசியங்கள் சர்வ யுத்திகளாக நாம் காண்கின்ற அத்தனையிலும் சிற்பங்களாகவும் நமக்கு அற்புதமாகிய அந்த சித்தங்களின் சூக்குமமாகவும் நம்ம எல்லாம் வழிகாட்டியவர்கள் சித்தர்கள் என்றால் அது மிகையாகாது. இவ்வாறு இருக்கின்ற இந்த அற்புதமான நிலை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பொதுவா பிராணயாமம் வாசி என்றால் நாம் அறிவது பூரா குண்டலினி ஏற்றம், சுவாதியானா, ஆனாப்பானா சதி என்னும் தியானம், இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு வாசியை பற்றி தொடங்கிய பயணத்தில் இன்று எத்தனையோ தியான முறைகளை கையாண்டு இவற்றை இன்று வரை அந்த பேதம் களையப்படவில்லை என்றால் எங்கு சென்றாலும் எவ்விடத்தில் சென்றாலும் இந்த மூலம் ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்பது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கலந்து போய் சோவாக்கிற அருளியது போல நமது பண்பு நலன்கள், பண்பு விருத்தங்கள் பல்வேறு டைமென்ஷன்ல பெருகி நின்றாலும் இயல்பு ஒன்றுதான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் படிநிலை duality is to the come to back ஒன்னஸா எப்ப உணர்றோமோ அதுதான் விடுபடு சூத்திரத்தின் நிட்டை கோடரி நயமாய் இருக்கக்கூடிய ஜீவிதத்தில் ஆத்மா ஜீவனோடு இணைந்து ஜீவாத்மாக அந்த பர ஆத்மா என்னும் ரகசியத்தோடு பக்தி மார்க்கத்தில் சென்றும் யோக மார்க்கத்தில் ஒடுங்கியும் ஒப்புவித்தும் ஒத்துழைவை கொண்டும் ஞான மார்க்கத்தால் தன்னை உணர்ந்து தனக்கறிய திருமூலர் சொன்னது போல தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை என்பது போல தன்னை எரியும் தன்மயம் ஆகி இருக்கக்கூடிய தன்மாத்திரையை உணர்கும் காலம் தொட்டு திரும்புவதற்கு இன்னொரு தீபம் தேவைப்படுவது. அந்த தீபம்தான் இருக்கும் பாத்திரத்தை கடம் கொண்டு இருக்கும் காரியத்தோடு கூடிய லயம் என்பது. அந்த லயத்தில் இருக்கக்கூடிய சயம் என்னும் சாரத்தை மனதால் தெளிவுபடுத்திய அந்த குரு என்னும் பக்குவம் மனதை குருவாக்குகின்ற சலனம் சவலம் சஞ்சலம் அல்லாத ஒரு நிலையை எங்கெங்கோ தேடினேன், எங்கெங்கோ அலைந்தேன், எல்லாவற்றையும் நாடினேன் என்று இல்லாமல் ஒருமித்த நிலையில் எனக்குள் நான் உட்கடந்து சென்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா, அந்த நிலையைத்தான் இயல்பு என்னும் தன்மை விவேக தன்மையுடன் கூடிய வைராகியமும் உடன்பட்ட ஒரு தன்மையில் சுயம்பு என்னும் ரகசியம் அம்புஜமாய் கண்ட ஆதி சுத்தம் சித்தத்திலிருந்து கடந்து சுத்தமாய் இருக்கக்கூடிய அந்த அசைவில்லாத அசைய என்று சொல்லப்படுகிறோம் அல்லவா திருவாசகத்துல. கண்ணீர் மல்கி காதலால் கண்ணீர் மல்கி கசிந்துருகி திருச்சதகம் முதல் பாடல் செய்ய வேணும். அவ்வாறு நம்மை நாம் நமக்குள்ள அசையாமல் இருக்கின்ற அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். இதை நான் தான் இன்னைக்கு திடீர்னு கேட்டபோது உடல், மனம், ஆன்மா, இதுதான் முக்கோண சக்கரம். போகர் சொன்ன சுசுப்தி நாடி வெளியே ஏற்றி இருக்கக்கூடிய இயல்பு நிலை. கலைகள் 64 கலைகள் என்று சொன்னால் நான் நிறைய கலைகளை கற்றிருக்கிறேன். குதிரை ஓட்டம், வில்வித்தை, அனைத்தும். அது கலைகள் தான். நுண்ணுணுக்க நுட்பவியல் சாரத்தோடு கூடிய மெய்யியல் விருத்தத்தில் இருக்கக்கூடிய தன்னியல்பாய் இருக்கக்கூடிய தனித்திறன் மேம்பாடு என்ற ரகசியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் காங்கினேட்டிவ் தெரபின்ல இன்னைக்கு சைக்காலஜில உளவியல சொல்றோம் இல்லையா. அப்போ தனக்கான ஒரு யுத்தி
ஸ்ட்ராட்டஜிக் பிளான் என்ன என்பதை அறிந்து அந்த வயப்படுதல் பாதையை நமக்கு இருக்கக்கூடிய ஜீவ இயல்போடு நம்மை வைத்திருக்கும். பறவையை போல் பறக்க நினைத்தால் ஏரோநாட்டிக் டெக்னாலஜி இஸ் த கம் டு த யுவர் சோல் ஆஃப் பாடி மேட்டிங் டு த மேட்சிங் கம்பேர்ட் டு த ஃபிளையிங் பேர்ட். அப்போ அது என்ன மாதிரி உள்ள வச்சிருக்குங்கிறது அந்த மெக்கானிசம் வந்து இன்னைக்கு ஏரோநாட்டிக் டெக்னாலஜியை நமக்கு காட்டியிருக்கு. நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இஸ் மெக்கானிசம். ஆனால் நீந்துவனுவாக இருக்கின்ற அந்த ஃபுவல் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையில் ஆற்றலை தன்பால் வைத்திருக்கக்கூடிய நீரில் நீந்துகின்ற மச்சங்கள் அனைத்தும் எவ்வாறு இயங்குகின்றன என்பதும் கூட வாசியே. ஹைப்பர் டென்ஷன்ல உடல் முழுவதும் நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் வைத்துக்கொண்டு ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிட்டு பறக்கக்கூடிய பட்சிகள் இங்கே உள்ளிருக்கும் ஆர்கான் நியானை வைத்துக்கொண்டு தன்பால் ஆற்றலை பெருக்கிக் கொண்டிருக்கிற அந்த நுரையீரல் என்னும் தன்மையே இல்லாத செதில்களால் சுவாசிக்கின்ற மச்சங்கள் எங்கே. டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ டைப் ஆஃப் மச்சமும் பச்சியும் ஆகிய ரகசியத்தோடு சரபம் என்னும் வாசியில் கைகால்கள் இல்லாமல் கரவமும் விண்டத்தில் கைவெல்லிய சித்தத்தில் காரியம் செய்வதற்கும் காரணம் பயன்படுகின்ற அந்த நடை உடை பாவனை அனைத்தும் செய்கின்ற அபிநயத்தின் சித்தமாய் இருக்கக்கூடிய சயனயம் நம்மை ஒடுங்கி தியானத்தில் ஆதனம் என்னும் ரகசியம் நமக்கு யோக சூத்திரமாக பதஞ்சலி வழங்கியதும் கூட. ஏன் சரபத்திற்கு பதஞ்சலி சொல்றேன் தெரியுதா? செய்திருந்தாலும் கூட அது எப்பேற்பட்ட நிலை. இத்தனையும் இளம்பியம் கேசரி முத்திரை இளம்பியம் என்னும் சாரத்தோடு இந்த யுகலோகத்தில் வாழும் போதே நம்மை நாம் ஒடுங்கு நிலையில் நம்மை நாம் கர்ப்பப்படுத்திய ஆற்றல் என்னும் உடலாற்றல் உயிராற்றல் உடல் உயிர் ஆகிய அந்த ஆற்றலின் தன்மை உயிர்ப்பு என்னும் மூலத்திலிருந்து தோன்றியவையாக இருக்கும் என்றால் அந்த பரிணாம வளர்ச்சியின் தன்மைக்கேற்றவாறு ஏற்படுகின்ற வாசி. இக்குழுவில் என்னை திடீரென்று கேட்டதால் இன்று ஒரு பதிவீடு நான் போட்டிருந்தேன். என்னன்னா, அது பாலகிருஷ்ணன், நீங்க அதை நான் ஒரு பிளான் என்ன பிளான் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஒரு வாய்ப்பாடை போல ரேசகம் பூரகம் கும்பகம். பல நாட்களுக்கு முன் நான் கொடுத்தது என்னன்னா 32, 64, 16 என்று போட்டிருந்தேன். வாசி எவ்வளவு எடுக்கிறோமோ அதை வேசித்தனமாக எவ்வளவு செலவிடுகிறோமோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மூச்சை ஏற்று நாம் எடுக்கின்ற வாசி இன்ஹேலிங் அண்ட் எக்ஸ்ஹேலிங். நடுவில் அது எப்படி கர்ப்பமாகிறது, இதற்குத்தான் இதை சரகலை என்னும் ரகசியத்தில் வாசியை சிவகலை சக்திகளை பரகலை பிரம்மக்கலை என்று சொல்லப்பட்ட ரகசியங்கள் வரை நான் பல முறை என் வாசியுடைய என் சுய அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தால் பெற்றவைகளை அனைத்தும் சமர்ப்பித்திருக்கிறேன். ஆம், இதனுடைய அனுபவ பாடம் தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பயணங்கள் இருக்கலாம் குருவை தேடி. எம்மக்கு ஏதோ கிடைத்த அந்த ரகசியங்கள் தசவாயு தசநாடிகளை அறிந்திருக்கும் தன்மையில் அதிலும் நுண்ணுணுக்கங்களாக நான் தேடிய அமிர்த நிலை என்பது ஆண் பெண் தன்மைக்கேற்றவாறு வளர்பிறை என்பதும் தேய்விரை என்பதும் ஆகிய ரகசியங்கள். வளர்பிறை என்பது ஈர்ப்பினால் கொள்ளப்படுகின்ற அமிர்த நிலை என்னும் சாரங்கள் நமக்குள் கொள்ள அளவாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஹோல்டிங் எனர்ஜி பேங்க் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, ஒளித்தன்மையா இருக்கின்ற ஓங்கி நிற்கும் பிரகாசம் என்பது விந்து என்னும் தன்மையில் இருக்கக்கூடிய விந்துக்களை 4 ஆகும். அதுவே நாதக்கலை விந்து நாதக்கலை விந்து நாதம் பெண் ஆண் பெண் அது 7 ஆகும். அப்படி என்றால் இந்த விந்துக்கலை என்பது ஒரு ஆணுக்கு அதிகப்படியாக சித்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, விந்து என்றாலே ஒளிப்பொருள் என்று பொருள், நாதம் என்றால் சப்தம் என்று பொருள். நாதத்திலிருந்துதான் விந்து தோன்றியது என்றால் ஆம், அவன் அவள் அது என்னும் அவை என்னும் ரகசியம். இதை நம்ம பக்தி மார்க்கல பதி என்பதை பசு பாசம் என்னும் சுத்தத்தோடு நாம சைவ சித்தாந்தத்தை வரைக்கும் நிறைய லட்சணமாக ஒவ்வொன்றுக்கு
காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த காரியங்களை செய்வது என்பது என்னன்னா பயிற்சி சாதனை சாதகங்களுக்கு பேர் காரியங்கள். அது நவகாரிய காரணங்களை செய்வதற்கு பூமியில் படைத்திருக்கப்பட்ட மனம் என்னும் இயல்போடு கூடிய ஆறு மனமே ஆறு இது ஆண்டவன் கட்டளை ஆறு. எவ்வளவு பெரிய பாடல் தெரியுமா அது? அந்த ஆறும் நமக்கு கைகூடி இருக்கின்ற இந்த நிலையை எவ்வாறு அது ஆண்டவன் கட்டளையாக செய்யப்படுகின்ற அந்த சூக்குமம் புரிஞ்சிருக்க வேண்டும். ஆணுக்கு வைரவன் என்றும் பெண்ணுக்கு முக்கியன் என்றும் எமக்கு ஒரு தேடலில் கிடைத்த சரசூத்திரத்தின் அதிரகசியமாகிய இயல்பு பண்பாகிய ஆண் பெண் தன்மை. அப்பொழுது 4 கலையாக இருக்கக்கூடிய விந்துக்களையும் இந்த மகர பூமியில் 7ஆக இருக்கக்கூடிய சக்திகளையும் இந்த 11 தான் கர்ணங்களாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டவை. ஆம், இதில் சுபகர்ணங்களாக நாதத்திற்கு 3ம் இந்த விந்துவிற்கு 4ம் சொல்லப்பட்டவை சிவகலை. அப்போ இது எல்லாம் இவ்வளவு நுண்ணுணுக்கமாக ஒரு ஒளியியல் ஜோதிட நயமாகவும் அதே நேரத்தில் நாத சப்தங்கள் என்னும் அந்த நோட்ஸ் ஆஃப் அந்த மெஷர்மெண்ட்டை நவநாதம் என்று ஒன்று உண்டு. பஞ்சநாதம் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நோட்ஸ் எல்லாரும் அழிஞ்சிருப்பீங்க. சங்கீத பாடப்பாடத்துல ஆரோகணம் உண்டு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சிவகலைன்னு சொல்றோம். அவரோகணம் என்னன்னு சொல்றோம்? சக்தி கலைன்னு சொல்றோம். சுழுமுனை மையத்தில் 2, 3 நட்சத்திரங்கள் மட்டும் அப்படியே நிற்கும். அது என்னன்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். எனக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆய்வுல வச்சிருக்கிறதுனால இப்ப எதையும் நான் பிளான் பண்றது இல்லை. எனக்கு மனசுக்குள்ள இருக்கிறது பேசுறேன், அவ்வளவுதான். இறைவன் கொடுத்த மனோ நன்மணி ஆகிய சித்தம் ஒருபோதும் பொய்க்காது என்ற காரணத்தால் அன்னை உணர்த்திய பயணம். அக்கணப்பொழுதில் என்ன எனக்கு தோன்றுகிறதோ அதை மட்டும் தான் பேசுறது. இதன் மேல் அதிகமாக எனக்கு கற்றிருந்தாலும் கான்வர்சேஷன் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துல. என்னை அறிந்தவரை நான் கொண்ட கர்ப்ப விருத்தங்கள் இப்பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது கூட மத்திமா வாக்குதனில் மத்திமா வாக்கு நாபியில் பேசிக்கொண்டு சுவாசித்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது என்றால் அதுதான் சுவாசித்துக் கொண்டு வாசியின் பேசியாக நான் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் அனைத்தும் சத்திய நயமாகிய இளம்பியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்து அது கேசரியில் என்சானுடம்புக்கு சிரசை பிரதானம் என்னும் கிரிநயமாய் அந்த சிகரத்தில் இருக்கும் வாழை என்னும் மங்கள பிரகாசம் உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் அதிநுண்ணுக்க அமிர்த நிலை சூக்குமம். அந்த அமிர்த நிலையைத்தான் நாம பூரணம் என்று இன்று பௌர்ணமி தினமாக நாம் கொண்டாடுகிறோம். பௌர்ணமி தினத்தில் ஒவ்வொருவதற்கும் பூமி ஓதம் என்று வெளிப்படுவது போல உடலில் உள்ள கர்ப்பநாதங்கள் அனைத்தும் பிரகாசமாய் ஒவ்வொரு ஸ்டெம் செல்ஸ்லையும் பீனியல் கிளான்ஸ்ல இருந்து அத்தனை செரோட்டோனின் டோபமின் சுரந்து ஆனந்தமயமாய் சிவமஞ்சரியத்தில் நிலைத்து நிற்கின்ற நிட்டை கூடலில் பிரம்மத்தோடு ஆன்மா சம்பந்தப்பட்ட காலம் இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ள சொல்லணும்ல, முதல்ல என்ன நிலையில் இருக்கோங்கிறது தன்னை அறியணும். கண்டிப்பா மயாசயத்தில் இருக்கின்ற நிலையை நான் உணரணும். அது ஆயசயமாய் இருக்கக்கூடிய ஆதித்ய நயத்தில் உள்ள காந்த சயம் ஒன்று உண்டு. சூக்கும சயத்தால் நாம் இருக்கின்ற சித்துக்கள் அனைத்தும் அனிமா மகிமா என்று சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் கண்டு பெருமிதப்படாமல் ஒரு நாம் கரையேறுவதற்கும் அந்த ககன மார்க்கம் நம்மளுடைய அட்டமா சித்திக்கும் மறைந்தல் அனிமா மகிமா லகிமா ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்கிறோம் அல்லவா. அதில் அட்டகர்மங்கள் நீங்கிய நிலையில் அட்டாங்க யோக சித்திதனில் நாம் அடைந்த பெரும் பேற்றினைத்தான் நாம் வாசியினுடைய மூலகதியாக சத்திய விருத்தமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற விஷயமே நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்றால் அதுதான் இயல்பினுடைய தன்மை. சிவம் நமக்குள் ஜீவிக்கிறது என்ற தன்மை.
நீங்கள் இயங்கினாலும் இயக்கப்பட்டாலும் இயங்கிக் கொண்டிருந்தாலும் இயங்காவிட்டாலும் செப்படு வித்தை என்னும் நயத்தோடு சித்த வித்தையில் நீங்கள் பயிற்சிகள் செய்தாலும் சுத்த வித்தை என்னும் ஏதோ ஒன்று உம்மை வழிநடத்துகிறது என்றால் அந்த சுத்த வித்தை என்ன என்பதை யாம் உணர்ந்தவரை சொல்கிறேன். அதுதான் இயல்பு, அதுதான் மங்களம், அதுதான் வாழை, அதுதான் மனோன்மணியாயிருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மத்தில் காந்தாமணியாகிய சித்தம் சிவமணியாய் பிரகாசிக்கிறது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டது சிவமணியத்தில். இது அனைத்தும் ஆதாரங்களாய் கண்டிருக்கும் தசவாயுவும் தசநாடி இயங்குகின்ற வேளையில் அமிர்த நிலை என்னும் அந்த சந்திரனால் உடலை வேசிக்கின்ற தன்மை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் அறிவதற்காக தெளிவதற்காக கண்ட என்னுடைய அந்த சாதனாபாதம். விபூதி என்னும் பாதத்தால் நான் கண்டவைகள் அனைத்தும் பதஞ்சலி யோக சூத்திரம். கண்ட ரகசியங்கள் அனைத்தும் எனக்குள் என்னவாக தோன்றியது என்னும் தன்மை, விசேடனங்களை தந்த ஈஸ்வர தன்மை, அது எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் அறிவதுதான் இவ்வித பயணம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பேசியது புறமே ட்ரெடிஷ்னலாவே போயிட்டேன். இயல்பா பேசுவோம். பொதுவா நம்ம பிராணயாமா அது இதுன்னு படிக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு தொட்டு ஒரு சில சப்ஜெக்டுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூலாதாரம் என்பது எதை சார்ந்தது என்றால் தனஞ்சயன் வாயுவோடு சம்பந்தப்பட்ட மூல அக்னி. அதுதான் நமக்கான உயிர் மூச்சு, உயிர்காற்று என்று சொல்லப்படுவது. அது பிறப்பின் ஜீவனுக்கு மிக முக்கியமான காற்று. அந்த காற்றின் வழியாகத்தான் நாம் நாபியின் வெளியே வந்து நாபியின் வழியே சுவாசித்து அன்னையின் சிசுவாக அசுவமா இருக்கும் போதும் தனஞ்சயன் இனஞ்செயனாக படைக்கப்பட்ட நிலைதான் இந்த தன்மை. இப்பொழுது இனஞ்செயனாக மனித பிறப்பெடுத்திருக்கிறோம். 7 வகை பிறப்பு என்பது இனமே. எல்லாம் தொப்புள் கொடிவையே தொடர்பு. அந்த கருவறையில் அந்த காரியத்தை காரணத்துடன் செய்தது. அவ்விடத்தில் மனம் என்பது இல்லை. படைப்பின் நயம் அதுவே. பக்குவங்கள் அனைத்தும் நிறைந்திருந்தாலும் படைப்பின் சித்தம் நமக்கு அசுவமாயிருந்து சிசுவத்தின் நயமாயிருக்கக்கூடிய காந்தவியல் அந்த சுவாச நேர்த்தி, சுவாச நேசியம் நம்ம எவ்வாறு வைத்திருக்கிறது என்றால், தாயினுடைய உண்ணும் ஊன்பதம் என்பது அப்படியே போய் சேர்வதல்ல. காந்த செறிவூட்டலின் வாயிலாக சத்து சித்தாகி, சித்தென்பது மீண்டும் சத்தாகி நம்மை உடல் வளர்த்து உயிர் வளர்க்கும் உபாயம். இதைத்தான் திருமூலர் மீண்டும் தன்னை உடல் வளர்க்கும் நிலைக்கு ஆளாக்கினான். உயிர் கொண்டு இந்த தாவரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தாவரமாக அந்த இயற்கை சமைத்த உணவுதனை உண்டு ஊன்கழித்த நிலையில் நீங்கள் உயிர் வளர்த்தாலும் அந்த உயிர்தான் பசி முதல்ல நமக்கு ஏற்படுகிறது என்றால், உயிர் காக்குவதற்குத்தான் அந்த ஊன்பதம் என்பது முதலில் உயிராற்றலைத்தான் தருகிறது. அது உடல் வளர்க்க அல்ல. அந்த உயிராற்றல் தான் உங்களுக்கு ஊன்பதமாகின்ற சத்து சித்தாகி உடலை வளர்க்கிறது. இது அனாட்டமி, பிசியாலஜி. அதே நேரத்துல மாற்றி பிறக்கும் நயம் என்பதை அறியேனோ புதம்பாய் இல்ல சிதறுகள் சொல்றதுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 3 ஆகி 3. இப்பவும் ஆய்வு அதிகமாக செல்வதால் 9 7 ஆகி நவகாரண காரியத்தை செய்கின்ற நவக்காரி என்னும் சாரத்தோடு உணர்ந்த மனோன்மணித்துவத்தில் 7 ஆகி என்றால் சப்த ஒலி, சப்த நாதம். அதையும் தாண்டி காந்தியம் என்னும் இருப்பை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு ஒளியும் அன்னைக்கு நம்ம பார்த்தது போல இன்னைக்கு எல்இடியில பாக்குறோம் இல்லையா, எங்கோ அனுப்பப்பட்ட செய்திகளை காதால் கேட்கிறோம் இல்லையா, இதுக்கு பேருதான் இருவேறு தன்மைகள் காந்த வாசியம் என்னும் கெமிஸ்தம் என்னும் சாரத்தால் அந்த ஒரு அற்புதமாகிய அலைவரிசையில் நாம் கண்களால் பார்ப்பதை அப்படியே நிகழ்வுகளை நாம் காதுகளாலும் கேட்டு உணர்கிறோம். இப்ப எவ்வளவு அட்வான்ஸா நம்மளுடைய சாஃப்ட்வேர், நிறைய டெக்னிக்கலா நம்ம கத்துக்கிட்டாலும்
இந்த நவகாரண காரியத்துக்கு பேர் தான் நானோ டெக்னாலஜி. அதை தாண்டி ஜிகாபிகா என்பதுதான் ககன மார்க்கத்தில் செல்வது, இருந்த இடத்திலிருந்தே டெலிபதி, லெகர் ஆண்டனா, நம்மளுடைய செறிவூட்டு நிலை, இதெல்லாம் நம்மளுடைய ஆறாவை கூட்டுறது, இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிறது தான் நமக்கு இன்றைய பதிவிறக்கம் என்ற செல்லில் நம்ம குவாண்டம் ஹீலிங், குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்லப்படுகின்ற ரகசியங்கள் பூராமே அறிவியல் நுண்ணுணுக்கமாய் இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷத்தோடு இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஜிபிடி என்னும் சாரத்தோடு நம்ம இயங்குகிறோம். நியர்பை பக்கத்துல வந்துகிட்டு இருக்கோம். மனித மூளைக்கு அதெல்லாம் எட்டியதுதான். முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த கலிப்பிணையம் என்பது புதனும் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து முன்னும் பின்ன இருக்கும். மூன்றும் ஒரு இடத்தில் இணையும் போதுதான் முக்கூட்டு தன்மை என்பது ஆதித்ய நயம் மட்டும் புரியும். இது பேரு கிரணம் என்று சொல்வதுண்டு. இவ்வாறு இருக்கும் இந்த நயத்தில் எதுவாக நாம் இருக்கிறோம் என்ற அந்த என்லார்ஜ்மெண்ட் ஆர் ஒடுங்கு நிலை. அப்போ இந்த இடத்துல நாம் ஒடுங்கும் போது ஓடுற ஓட்டத்தை நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக நம்ம அது மாய வேட்கை தான். நான் வாசியை பற்றி இன்று எடுப்பதற்கு காரணம் என்னன்னா, உடல் என்னும் தேக வாசியம் அது இயல்பா இருக்க வேண்டும் என்றது சூத்திரம். மனம் என்னும் மனோவாசியம் உண்டு. ஆதாரங்கள் நமக்கு எல்லாமும் தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினேயம், சகசாரம். அந்த 6 ஆதாரங்களை இயக்குவது நமது மொத்த உடல்கள் 3 என்பதை நாம் அறிந்திருந்த வரை எம்முடைய ஆழ்ந்த பயணம் 5. இதுக்கு முன்னாடி இந்த குழுவிலேயே 3 ஆதாரத்தை ஓரளவு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதன் பின் என் தேடலில் கிடைத்த பயணங்களில் தெளிவு விளக்கம் அன்னை கொடுத்த அற்புதம் அணு உடல் உண்டு. இதை திருமூலருடைய ஆழமான பயணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டது. கண்காணின் நிறைய பரிபாசை பாடல்கள் அடிகொடுத்தேன்னா நான் பேசினாலே 1 hour 2 hour ஆகும். ஓரளவுக்கு முடிச்சுக்கிறேன். அப்போ அணுசித்தமாய் இருக்கக்கூடிய அணு உடல் ஒன்று உண்டு. அதை நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இந்த 3 உடலையும். அதையும் தாண்டி சிவ உடல் ஒன்று உண்டு. இந்த 4ம் ஜீவநயனத்திற்கு மையமாய் இருக்கக்கூடிய தன்மை இந்த அந்த ஸ்தூல உடல், காரண உடல் என்னும் மன உடல், மனோமய கோஷம், சூக்கும உடல் என்னும் ரகசியம், இதுகளை கடந்து இருக்கக்கூடிய இவைகளை கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னா அணுசித்தமாக இருக்கக்கூடிய அணு உடல். எவ்ரி குவாண்டம் மெட்டீரியல், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் controlled by the aerosphere or atmosphere, the aura of the atomic spherical cells தான் குவாண்டம். அது இயங்கிக் கொண்டே இருக்கும்போது எப்படி உடலில் எதையாவது தவறுதலாக ஒன்று விட்டால் அந்த கோழைப்படலம் நம்மளுடைய குடலை கிழித்து விடாமல், புண்ணாக்கி விடாமல் காப்பாற்றி அதை வெளியேற்றுவதற்கு ஆயத்தமாகிறதோ, புரியுதற்காக சொல்றேன். ஆனால் சத்தியமும் அதுதான். அது போல எப்படி இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட்ல இம்யூனிட்டி சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் உடலில் தனக்கு ஏதாவது நேர்ந்து விடக்கூடாது என்பதை, நாம் பிரம்மத்தில் இயங்குகிறோம் என்பதை அது தானாகவே நம்மை பாதுகாக்கிறது என்பதை எப்போ உணர்றோமோ உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு அன்பார்ச்சுனேட்லி நடந்த அந்த ஆக்சிடென்ட் அப்போ என்னை ஒரு ஒரு அதிசயமாகிய ஒரு ஆதிசயம் என்னை காத்து நின்றது, காஸ்டிங்ல என்னை காப்பாத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் ஆறாவாக. இதைத்தான் அருணகிரிநாதர் மேலிருந்து கீழே குதித்த போது மனதால் சலனப்பட்டிருக்கும் எனக்கு குருவாய் அருவாய் திருவாய் என்று அந்த அருளிய நயம், அந்த அருண்வடிவாகிய முருகப்பெருமான் தாங்கி நின்றார் என்ற பயணம், அந்த முத்தி திரு என்ற பாடலை பாடுவதற்கும்
ஏன் அவரை சொல்றேன்னா, இன்னைக்கு பாலகிருஷ்ணன் என்கிட்ட கேட்டது திருப்புகழை பற்றி தான் பாட சொன்னார். அதற்கப்புறம் ஒரு அற்புதமான 4 வரிகளை கொடுத்திருக்கிறார். அதனுடைய தேடல் என்னிடமும் ஆழமாக சில பதிகங்களாக எனக்கு சில சதகங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. திதித்தாத திதி திதி தித்தாத்தை தாதித்ததி திதி 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 தித்தத்தோ. அருமையான உண்மை சூக்கும பொருள் எனக்கு புரிந்தது. அண்ணாமலையாருடைய தீ என்னும் பரணித்தீ அந்த கார் உத்திகை என்னும் சாரத்திற்கு தையென்னும் ஐயமில்லா ரகசியங்கள் திதித்தா என்னும் பசுவோ என்னும் பசுவோடு கூடிய தத்சத் ஆனந்தத்தின் சொரூபம் அது எப்படி சங்கதிகளை இந்த பூமியில் வைத்திருக்கிறது என்பதைத்தான் இதற்கு பேர்தான் சூக்கும பாசை என்று பொருள். பாசா அபிமானத்தில் சித்தர்கள் சிவவாக்கியர் கூட சொல்வதுண்டு. ஹூம் அது நாம் மந்திரத்தோடு இணைத்து சொல்லும் போது ஆகும் ஆகுதி சொல்வோம். மந்திரங்களுக்கு பேர் ஆகுதி. அப்போ இவைகள் எல்லாம் பஞ்சபூதத்தினுடைய மகத்தென்னும் சாரத்தில் ஜெகத் என்னும் சாரத்தோடு சங்கமப்பட்ட சமஷ்டி வியஷ்டி நயத்தில் இயல்பாக இயங்க கொண்டிருக்கின்ற தன்மை. சமஷ்டி வியஷ்டி என்பது இருவேறு பேதப்பட்டவைகள். இயல்பிலிருந்து மருவி பேரியியல்பின் வாயிலாக பேராசையின் வாயிலாக மாய இயல்போடு இணைந்திருக்கக்கூடிய ஜெகத் என்றால் இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆசை, பண்பு, காமம், சிற்றின்பம், பேராசை. அவற்றை நோக்குகின்ற அந்த பொய் பார்வையில நம்மளுடைய இச்சா நயம் என்பது அதிகமாகி நின்றால் எட்டிய நிலைகள் அனைத்தும் எட்டாத அறிவும் கிட்டாத நிலையும் கூட கீழாலம்பத்தில் கீழ்நிலைப்பட்ட பயணத்தில் இகலோக பௌதீக சாரத்தில் அது உம்மை கீழ்நிலைப்படுத்திவிடும் என்ற காரணத்தால் தான் சத்தை அசித்து விடாமல் சித்துகளை அசித்து ஆக்கி விடாமல் பிரசித்தி 6 என்று சொல்லப்படுகிற ஆச்சரியம் அதிர்ச்சியம் என்னும் அந்த சூக்குமங்களால் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தி பெருமிதம் கொள்ளாமல் உனக்குள் ஒடுங்கி நிற்கும் அந்த அதிரகசியம் 18 8 + 6 பிரசித்தி 6 8 அட்டமா சித்து அதை அமைதியாக கொண்டிருக்கும் அந்த சூக்குமம் தான் நம்மை ஊசி முனையில் நிறுத்தும் அந்த சல்ல சபலமல்லாத சஞ்சலத்திற்கு ஆகாத வேசிநயம் கொள்வது. இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா வேசிநயம் கொள்வது அல்லாது வாசிநேயத்தால் நம்மை கர்ப்பப்படுத்துவதைத்தான் இன்னைக்கு நான் சார்ட் மாதிரி போட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். அதை இன்னைக்கு பாலகிருஷ்ணன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அதை வேணா இப்ப உடனே இப்ப அது முடிக்கிறதுக்குள்ள அதை போட்டு விட்டுருங்க பாலகிருஷ்ணன். 2 4 1 என்று நான் ஆரம்பித்து கும்பகம் 4 இருக்கணும். அது 64 வரைக்கும் பெருகும். இதுதான் கலைகள். விந்து நாதம் என்னும் அந்த இரண்டும் மகர பொருளாகிய ரகசியத்தோடு இணைவது. இப்ப பூமியில் நாம் வாழும்போது செய்கின்ற செய்கைகள் பொய்கைகளாக பயன்படுகின்ற ரகசியங்கள் வரை வாசி வேசி நயத்தில் இருக்கும். செய்கைகள் என்றாலும் இஸ் அ டைனமிக் ஸ்டேட் ஆஃப் ஆத்மிக் பிரவேசா. அது என்னவாக இருக்கிறது என்னன்னா ஆன்மாவை உணராத ஜீவ பதத்தில் நாம் மகரவாசி என்பது கர்ப்பம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். அந்த ஐம்பொறிகளின் நயமாக சலனப்படாமல் அவற்றை புருவ மத்தியில் நிறுத்தி இந்த மனோமய கோஷத்தை கட்டுப்படுத்தி அதை வாசியில் கர்ப்பமாக கொள்கின்ற குண்டிகை பார்வை என்னும் சுழுமுனை நயத்தில் வைத்திருப்போம் என்றால் நாம் உகரவாசி என்னும் உமானயத்தோடு கூடிய அர்த்தவாசிக்கு வந்து விடுகிறோம். இது பேரு அர்த்த காந்தாரம் பேர். அர்த்த காந்தாரம் வாசிக்கு இவ்வளவு தன்மை உண்டு. இது இசைத்துறையில இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. காந்தாரம், அர்த்த காந்தாரம், சுவிச்ச காந்தாரம், சுந்தர காந்தாரம். எழுதுவதற்கு மட்டும் சுந்தர காண்டம் அல்ல, எல்லாவற்றுக்குமே இது உண்மையான விஷயம். அவ்வாறினுடைய தேடல கிடைத்த போது இயல் இசை நாடகத்தில் அனைத்தும் இறைவன் கொடுத்த அந்த அற்புதம். நான் எதையுமே கொடுக்கும் போது எப்படி பிரசன்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். உயர்ந்த அறிவாளர்களும்
ஆய்வாளர்களும் ஞானிகளும் பிறப்பால். சென்ஸ் குட் நாட் பி கிரியேட்டட் சவரிப்பான். நான் உணர்ந்தவர்கள், என்னுடன் பயணப்படுபவர்கள், மிக அற்புதமான பயணத்தில் இருப்பவர்கள்லாம் குழுவில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களோடு நான் பயணிக்கின்ற தருணம் நான் ஏற்படுத்தியதல்ல, பிரம்ம விருத்தம். உண்மை நித்திய சத்தியமாய் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நான் என்னை உரைக்க, இந்த கதைக்கிய தன்மையை என்னுடல் இயல்பில் இருக்கிறது என்றால் இதுதான் சுத்த வித்தை என்று பொருள். சித்த வித்தையை தெரிஞ்சுக்கணும், சுத்த வித்தையில நிற்கணும். அதுதான் இருப்பு என்னும் ஒன்றை அறிந்து கொள்வது. as the capacity of the நம்முடைய ஸ்டெமினா. ஸ்டெமினா மீன்ஸ் எனர்ஜி பேங்க், பட் நாட் அ டைனமிக் ஸ்டேஜ்ல. நாம் கிரியா யோகத்துல ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறோம் அல்லவா? அந்த கிரியா யோகத்துல உருவாக்குகின்றதை அடுத்து பொட்டன்சியலுக்கு ஃபார்மேஷனுக்கு நம்ம கொண்டு போய் அதை வைக்கணும், மின்கலங்களில் சேர்ப்பது போல. அப்போ மின்கலங்கள்ல சேர்ப்பது போல நம்ம இருக்கக்கூடிய எனர்ஜி பேங்க், ஸ்பிளின் அண்ட் லிவர் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, வாட் எவர் மேபி, எவர் ஸ்டெம் செல்ஸ் எனர்ஜியை காஸ்மாஸ் வாங்கிட்டார். உடலை ஒவ்வொரு அங்கக்கூறுகளாக அணுவாக தேர்வு செய்யப்பட்ட தனுவாகிய செல்கள் அனைத்தும் அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல மாற்றங்கள் மறுவாது தழுவாது இருக்கக்கூடிய அந்த நிலையில் இயல்பாக இருக்கும் என்றால், இயல்பிலேயே உங்களுக்கு மரணம் என்பதே இல்லை என்ற நிலைக்கு நீங்கள் நியர்பை அந்த ஆயுட்காலங்களில் உணர்ந்து விடுவீர்கள் என்றால், பறவைகள் மிருகங்கள் அனைத்துமே தான் செய்து கொண்டிருக்கின்றன. இஸ் அ மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த உடலை நீர்த்து விட்டு செல்வதற்கும் தயங்காது. எது தயங்காது? மயிலுக்கு தெரியும் முக்தி என்பது என்னவென்று. உண்ணாமல் உறங்காமல். அதை தன்பால் ஒரு கால்ல அந்த தவயோகத்தில் நின்று பர்வத தயனத்துல ஒரு பாறை இடுக்கல நின்று தன்னை மாய்த்து கொள்ளும். குரங்கும் அப்படித்தான். உடலைத்தானே விட்டு செல்கிறது. மரணம் என்பதில்லை, நாற்றங்களும் ஏற்படுவதில்லை. நாம எல்லாவற்றையும் உண்டும் எல்லாவற்றையும் கழித்தும், அவைகளெல்லாம் உண்டு கழித்தாலும் சில நேரங்களில் அதுவே சித்தியானாலும், உண்ணாமலும் எண்ணாமலும் இருக்கும் தன்மை எவருக்கு ஏற்படுகிறதோ, முதலில் எண்ணாமல் உண்ணும் தன்மையே உயர்ந்தது. அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் இப்பொழுது நம்மளால செய்ய முடியுமா? சுகர், டயபெட்டிக், வேற பிரச்சனை வந்துடும். உணர்ந்து சொல்லால் உருவகப்படுத்திய அந்த உருவகம் கருவில் இருக்கக்கூடிய அருவகத்தின் தன்மையால் சூரிய ஒளிப்பட்டு பதார்த்தத்தை சமைத்து அதை ஊன்பதமாக பரிமாறி செல்லும் போது நல்ல எண்ணங்களுடன் வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன், ஃபுட் மேனேஜ்மெண்ட் ஆர் வாட்டர் லெவல், அந்த வேல்யூ ப்ராடக்ட் வாட்டர் லெவல் H3O2 சொல்றது செறிவூட்டப்பட்ட மருந்தாகவும், தாய் வைக்கும் ரசமோ குழம்போ சாம்பாரோ அன்பின் பதமாக நாம் ஏற்றப்படுகின்ற ஊட்டப்படுகின்ற நயம், தாய் வளர்க்கறது வாதி, தண்ணி வளர்க்கறது மீதி என்ற அட்மாஸ்பியர்ல நம்ம இருக்கிற என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்க காந்தவியலா தன்மையில் பசித்தறியும் தன்மை, புசித்தறியும் தன்மைக்கு ஏற்றவாறு அளவறிந்து உண்ணும் தன்மை, குவாலிட்டி ஆஃப் குவான்டிட்டி, உங்களுடைய இயல்பு நிலைக்கு எது தேவையோ அதை உணர்ந்து உண்ணும் போது ஸ்தூலமாக மனதால் நிறைவு பெற்ற தன்மையில் குருவாக இருந்து செயல்படுகின்ற தன்மை வாசியத்தின் ஒரு படிநிலையே. பெருமூச்சு விடுறோம்ல எண்ணங்களால். இது நல்லா இருக்கு இந்த கடையில, அடுத்த முறை என்னுடைய இல்லத்தரசியை கூட்டு வரணும், என்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லணும், இங்க நல்லா இருக்குன்னு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன் பாருங்க. த தாட்ஸ் ஆஃப் மெமரி மற்றவர்களையும் தூண்டும் அந்த பாதக நிலை கூட குற்றம்தான். அவர்களுக்கு வேண்டுமானால் பிரம்மம் வழங்கும். ஆமா, நான் புறாமே மெக்கானிசம், ஆர்டிபிஷியல் மெக்கானிசத்துல இதை செய்வித்து திணிக்கப்படுகிறோம் மற்றவர்களால். இயல்பு என்பது தன்னிலையில் ஒவ்வொரு மனிதன் மருத்துவத்தையில சொல்லுவாங்க, ஒவ்வொரு உடலும் தனித்தனித்துவமாகிய தன்னிலையில் மேம்பட்ட உயர்வு நிலையில் அந்த தன்னைக்கான அந்த மருவுந்தமும் கருவுந்தமும் ஆகிய அருவுந்தத்தினுடைய உருவுந்தம்
இயல்பாகவே சூரிய கதிர்களின் வாயிலாக, அமிர்த நிலை சந்திர கதிர்களின் வாயிலாக, தேய்வுரை காலங்களில் கிளென்சிங் செய்யக்கூடிய அந்த அதிகப்படியான ஆக்கமும் தேக்கமும் ஆகிய விட்டமின்ஸ் எல்லாம் அந்த உடலிலிருந்து காந்தவிய சலனத்தால் வெளிப்படுத்துவதும் இஸ் அ கிளென்சிங் டு த நேச்சுரல் கிளென்சிங் ஆஃப் அமிர்த நிலைன்னு சொல்றோம்ல, அதுக்கு விச நிலையும் உண்டு. அதை உணர்வதும், ஆற்றல் பெருக்கம் என்பது வளர்வரையும், இது பொருள் வாழ்க்கை அருள் சார்ந்த வாழ்க்கை வரை நமக்கு இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது தான் இந்த வாசியினுடைய அதிநுணுக்க சுற்று. அப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை நாம் மூலாதாரம் எந்தெந்த பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதனால சொல்றேன். அப்போ இந்த ஸ்தூல உடம்பு என்று சொல்லப்படுகின்ற பருவுடம்பு உடம்பு 6 விதமாக இயங்குகிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் சொல்றேன். மூலாதாரம் இனக்குறிக்கு மேலும், சுவாதிஷ்டானம் அடிவயிறுக்கு மேலும், அடிவயிறுக்கு கீழும், மணிப்பூரகம் தொப்புள்ளையும் நாபியில, அநாதகம் என்பது நெஞ்சுக்குழியிலும், விசுக்தி என்பது தொண்டைக்குழியிலும், ஆக்கினை என்பது நெற்றிப்பொட்டிலும் இந்த 6 ஆதாரங்கள் இயங்குகின்றன. சகசாரம் 3ம் சங்கமப்படுத்திய ஊசி முனை மையத்தில் இருக்கக்கூடிய வாளை, ஊசி முனை மையத்தில் இருக்கக்கூடிய மங்கள பிரகாசம் பேரானந்த பெருவெளி தசதீட்சை பெற்று சித்தர்கள் கண்ட தசவாசல் ஈட்டி. சரி, ஸ்தூல உடம்பு தெரிஞ்சுக்கிட்டோம். அது 25 தத்துவங்களை பெற்றது. சூக்கும உடம்பு ஆதாரம் அது இயக்கமாக எங்கெங்கு இருக்கிறது, இடமும் இயக்கமும். இதுவரை ஸ்தூல உடத்தில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேஸ பிளாட்ஃபார்ம்ல சுட்டி காட்டினேன். இப்பொழுது சூக்கும உடம்பின் ஆதாரம் இடமும் இயக்கம் பிசியாலஜிக்கல் ஆட்டிடியூட்ல எப்படி இயங்குகிறது, இயக்குகிறோம், இயக்கப்படுகிறது. ஜீவாதாரம் என்னும் அந்த ஒன்று ஜீவனின் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது தன்னிச்சையாக தான் இயங்குவதும் மற்ற பிரம்மத்தாலும் இயக்கப்படுகின்ற காலம், பருவம், பட்சம், திங்கள், நாள், இரவு, பகல் இவ்வாறு இயங்குகிறது. பொருளாதாரம் என்றால் பொருள் அல்ல, உள்ளிருக்கும் உறுப்புகள் இயக்க காரணமானவை. மெட்டீரியல், அது மேட்டர் ஆஃப் மெட்டீரியல். அந்த மேட்டர் ஆஃப் மெட்டீரியல் எப்படி இயங்கும் என்றால் அதனுடைய வெளிப்பாடு டிவைன், அந்த இன்டெலக்சுவல் டிவைன் ஆஃப் அந்த ஆர்ட். அப்போ மேட்டர் ஆஃப் மெட்டீரியல், இன்டெலக்சுவல் டிவைன் ஆஃப் ஆர்ட் இந்த ஃபீலிங் சென்ஸ் சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு விதமான இயங்கு நிலைக்கு அப்புறம் ஒரு எல்லைக்கு அப்புறம் ஸ்பிரிட் வளரும், உதிக்கும், முளை விளை நயத்தை கொள்ளும். அந்த விளை முளை தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் வாட் எவர் மேபி, ராட்சச தாம்ச குணங்களுக்கு ஏற்றவாறு நமக்குள் இருக்கும் இயல்புதான் நம்முடைய பிறவியின் தன்மை. எவ்வரி நானோ செகண்ட்லயே நடந்துகிட்டு இருக்கு. நான் பண்ணினேன், நான் அதை கத்துக்கிட்டேன், நான் இப்படி மாறினேன், இவரை மாத்தினேன்னு சொல்லாதீங்க. நிறைய பெருமை அடிக்கிறாங்க. நான் நியூமராலஜியின் தந்தை, நான் நேமாலஜியின் தந்தை, நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், கிறிஸ்டலால் என்னுடைய இயல்பு வாழ்க்கையை மாத்தி இருக்காங்க. இஸ் அ பேரிகாட் டு த எவ்வரி ரியல் பேத்ல இருக்கக்கூடிய பேரிகாட், ஸ்பீட் பிரேக். அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் லைஃப். யுவர் ஜாக்கிரதை சுளுப்தி சொப்பனம் சொல்றோம் இல்லையா, அந்த நிலையில விழிப்பு என்று ஒன்று உண்டு. பிரம்ம விழிப்பு, ஆத்ம விழிப்பு, ஜீவ விழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விழிப்பு என்பது மிக மிக முக்கியம் நமக்கெல்லாம். சரி, ஜீவாதாரம், பொருளாதாரம், உள்ளுறுப்புகள் இயங்க காரணமானவை. த சிஸ்டம் ஆஃப் த பாடி, உள்ளிருக்கும் உறுப்புகள் நமக்கு தெரியும் இல்லையா, 12 சிஸ்டம், 9 ராஜ மண்டலங்கள். அதுக்கப்புறம் அன்னோன், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். சுவாசாதாரம் என்னும் ஒன்று உண்டு. அது சரத்தின் ஆதியான மூச்சு நிலையை தெரிவது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஒன்றை உணர்வணும் இல்லையா, அந்த உணர்வு உயிர்ப்புடலில் இருந்து, உயிர்ப்பு என்னும் சாரத்திலிருந்து இயங்கும் தன்மையில் உள்ள காற்றினுடைய சர இயக்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய சாரமாக நமக்குள் இருக்கக்கூடிய
பிரைனி அண்ட் ஹார்மோனியஸ் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நம்முடைய இயக்கம் என்பது ஸ்பைனல் கார்டு இருந்து நடுவுல இயங்குதுன்னா நம்ம பேசுறோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் இயக்கத்தை தான் சரம் என்று. இது காந்த சரம், நான் விசுவபிள் மேட்டர்ஸ். அடுத்து அன்னாதாரம், உண்ட உணவு சக்தியாக மாற காரணமாகிறது. ஆம், நாம் உண்ணும் போது எண்ணாமல் உண்ண வேண்டும் என்ற விஷயத்திற்கு ஆன்மீகத்திற்காகவோ வாசியங்களை கர்ப்பத்திற்காகவோ சொல்லப்பட்டது. ஆனால் எண்ணித்தான் இப்பொழுது நாம் உண்ண வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் ஸ்பிளின் லிவர்ல இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கும். அதை பார்த்து மகிழ்ந்து மனம் இவையோடு ஒப்புவித்து அழகாக நன்றாக இருக்கு சுவைக்கிறோம் இல்லையா, கவலங்களால் உணவை எடுத்து கையில் சாப்பிடுறோம்ல, அந்த நிலை. அப்போ எண்ணி உண்ணும் ஊன்பதம் என்பது தன்னிலைக்கான தனக்கான ஆகாரம், பசுவிக்கான காரணம். த அல்கமின் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி இந்த பயோ நியூட்ரிஷியன் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம எவ்வளவு தூரம் இருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அதை உணரணும். அதை தாண்டி அடுத்த நிலைக்கு நம்ம வரும்போதுதான் என்ன நினைப்போம்னா உபவாசம் சொல்லக்கூடிய விரதத்துக்கு வருவோம். ஏன்னா நம்ம பசிக்கு மட்டும் சாப்பிட்ற ஆளு இல்லை, ருசிக்கு சாப்பிட்ற ஆளுங்க. ருசிக்கு எப்படி சாப்பிடுவோம்? காலைல செஞ்சது மிச்சம் இருந்தாலும் சாப்பிடுவோம், திரும்பவும் அதை சாப்பிட சொல்லும். ஏனென்றால் அந்த ஆசை என்னும் புறகதியிலிருந்து நாம் பெறும் அந்த அவத்தை நிலை. அப்போ நம்ம அந்த உண்ணும் உணவு என்பது இவ்விடத்தில் எண்ணாமல் உண்டிருந்தால், நல்லா தெரிஞ்சுக்கணும், எண்ணாமல் ஊன்பதத்தை உண்டு கொண்டிருந்தால் அது இஸ் அ மெட்டீரியலா குளுக்குலைனா சுத்தாம நமக்கு மலம் கனமாக நீரில் மிதக்காமல் கீழே சென்று விடும். அது கன்வெர்டட் டு த உரங்களாக மாறிவிடும். பட் அது நம்மளை பாதிக்காது. இது ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணும். நிறைய இந்த விஷயங்கள்லாம் நம்ம அதிகமா இப்ப அதான் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு எனர்ஜி வேணும், அது வேணும், இது வேணும், புரோட்டீன் வேணும், நிறைய அப்படிதான் எடுக்கிறோம். அதை தவிர்த்து குவாலிட்டி குவான்டிட்டின்னு எடுத்துக்கிட்டு எவ்வளவு கேலரிஸ் தேவைப்படுகிறதோ வர்ணாசிரம தரப்படி, அதாவது உழைப்பை கொண்டு வைத்திருக்கக்கூடிய உடலியல் தன்மை இயங்குவதற்கு ஏற்றவாறு எவ்வளவு இன்டேக் எடுக்கிறோமோ அதோட கேலரிஸ் மட்டும்தான் நம்ம உடம்புல எடுக்கப்படுகிறது என்பதை முதல்ல உணரணும். தட் இஸ் டயபெட்டிக் கண்ட்ரோல் டு த யுவர் பாடி. அப்போ அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எவ்வளவு இருக்குங்கிறத அன்றன்றைய கோரைகளும் அன்றன்றைய தினத்தினுடைய சமித்துக்களும் ஆகுதியம் என்று சொல்லப்படுகின்ற பேச்சின் வாயிலாக அறிந்து புரிந்து தெளிந்தவைகள் அனைத்தும் கேட்டு பெற்று யாசித்து உண்ணுகின்ற ஊன்பதம் அவை. எல்லா ஜீவராசிகளும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. மனிதன் மட்டும்தான் கிடைச்சது போதும், பணம் மிச்சமாகுது, ஓசியில கிடைக்குது, அன்னதானம் பண்றாங்கன்னு சாப்பிடுறீங்க. இந்த நிலையில இருந்து கடந்து வந்தாதான் எண்ணாமல் உண்ணாமல் இருக்கும் அந்த இயல்பு நிலை கண்களின் வழியாக ஒளி உணவு, காதுகளின் வழியாக செவி உணவு. ஆம், மாம்பழம் என்று சொன்னால் சலவேசன் ஆகும். அதே நேரத்துல கண்களால் டிவியில பார்த்தீங்கன்னாலும் நமக்கு சலவேசன் ஆகும். நுகர்ந்தாலும் உங்களுடைய சலவேசன் ஆகி இன்சுலின் சுரந்து எனர்ஜி அந்த அனுசுத்தமாக இருக்கக்கூடிய காற்றின் மூலக்கூறுகள் வழியாக உங்களுக்கு பிராணாகுதியம் என்ற நிலையில் அது செயல்படும். பிராணாகுதியம் பிரகிருதியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரகசியத்தின் வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அப்போ கர்ப்பாகுதியம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டெமினா, ஆற்றல் தன்மை நம்மளிடம் இருப்பதால் தான், அதிகமாக சேமிக்கப்பட்டதால் தான் சித்தர்கள் ஒளி உடல் ஆகிய நின்ற நிலைக்கு ஆயத்தமானது. எவ்வரி பயாலஜிக்கல் பெர்த் ஹேவிங் அண்ட் ஹோல்டிங் வெரி 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 சென்சிட்டிவா நம்மளை அறியாமலே சேமித்து வைத்திருக்கிறது தான் மோட்ச முக்தி என்னும் காந்தவியல் தொன்மங்களுடைய நுண்ணுணுக்க நுட்பவியல் சாரத்தினுடைய தன்னுணுக்க காந்தவியல் அனுசித்தமாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷியன் கேர். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நாசாவில் இதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணலாம் முடிச்சிட்டாங்க இல்லையா.
அதையும் தாண்டி நம்ம வந்து ஸ்பைரல்னா முக்கிய நுண்ணுக்கமான உணவுகளை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஹைலைட். இதை செய்ததுனாலதான் இதை உண்ணாமல் எண்ணாமல் இருந்தாலும் பற்று போதுமா? காந்தவியல் தன்மையோடு கூடிய சோலார் காஸ்மாசிக்ஸ் எனர்ஜியில நாம் எடுக்கக்கூடிய கோரைகள், கோரா என்று சொல்லப்படுகின்ற சரம், அதில் இருக்கக்கூடிய தன்மை அடுத்த நிலைக்கு எவ்வாறு கொண்டு போகும் அப்படின்னா, காந்த சரம் காந்தாதாரம் என்று சொல்லக்கூடிய காந்தாரம் அர்த்த காந்தாரமாக இணையும். அர்த்தம் என்றால் ஆண் பெண் இணைவது மட்டுமல்ல, ஒன்று இன்னொன்றோடாக இணைவது மட்டுமல்ல, நோட்ஸ். அது பிரம்மத்தோடு ஆன்மா இணைகின்ற உடல் கர்ப்பமாக்கி மாற்றி பிறக்கும் நயம். அதுதான் கர்ப்ப உணவுகளை திருமூலர் நமக்கெல்லாம் வழங்கினார். முதல்ல அனாட்டமி தானே சொல்லிட்டு வரேன். உடல், மனம். மனதை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லிட்டு இல்லையா? ஜெகத் மாயாவில் இருக்கக்கூடிய அசித்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மாயா, அது சுத்த மாயாவாக குருவாகணும். உடல் மனநிலையை கையாண்டால் அது உத்தமம், அப்படித்தான் பிறந்திருக்கும். மனம் உடலை கையாண்டால் சலனம் சபலத்தால் சஞ்சலமாயிரும். இந்த மேனேஜ்மெண்ட் சரியாக இருப்பவர்கள் தான் வாசி சித்திக்கும். அடுத்த நிலை ஆன்மா. இரண்டும் சரியாக இயங்கி அது கிரிதரமாய் கொண்டு செல்லுகின்ற காலங்கங்கள் பிராணயாமா என்றால், சுசுப்தி என்னும் நாடி ரகசியங்களாக மேலேறுகின்ற தன்மை அனுமனும் போகரும் கண்ட சித்தம் தான் முக்கோண சக்கரம். அவ்வாறு உடலும் மனமும் இணைந்து இருக்கக்கூடிய, இரண்டும் சங்கமமாய் இருக்கக்கூடிய சமஷ்டி வியஷ்டி நயத்தில் நேர ஊசி முனையில வந்து சிக்கிறது தான் வாழை என்னும் மங்கள பிரகாசத்தில் சிவமாய் காண்கின்ற ரகசியம், மங்களநாதம். அப்ப இரண்டும் என்ன? மனமும் உடலையும் ஏற்றிச் செல்வதற்காக ஒரு சாரணை தேவைப்படும். அதுதான் பல்வேறு தரப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து சேகரிக்கப்பட்ட ஒளியா இருக்கக்கூடிய அந்த உயிர் தெழுந்த நயங்கள் அனைத்தும் மோட்ச முக்திக்கான வழிவகை செய்த பயணங்களின் பல்வேறு வகை. அதுதான் நமக்கு சமய சன்மார்க்கங்கள் சொல்லப்படுது. ஆம், அதுவும் ஒரு நிலைக்கு மேல இல்லைன்னு ஆயிரும். ஏனென்றால் வாழையை கண்ட பின்னே இந்த பட்ட கொட்ட சமயம் எல்லாம் நமக்கு வராது. இதெல்லாம் முக்தி நிலை, என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டஸ். அது எப்போ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, எப்போ உருவாகுதுன்னு கேட்டா, இன்லைட்டன்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல நோவா தேடணும். சூப்பர் நோவாக வெடித்து சிதறி கொண்டிருக்கின்ற நமக்கு சித்தம் களையணும், பித்தம் களையணும், சித்தமாகணும். சித்தம் என்பது சுத்தமாக செல்லும் போது எல்நோவா அண்டு சூப்பர் நோவா வெடித்தவை இன்னோவாக மாறி இன்னோவா கம் டு தி பேக் நோவா என்னும் மூல மரியேன முடிவு மரியேன என்று சொல்றாங்களே சித்தர்கள், அதை அறிய வேண்டும். அப்போ உடல் மனம் உடல் ஆன்மா பற்றி சொல்லிட்டேன். ஆன்மா என்பது ஜீவிக்கும் வரை ஜீவ ஆன்மாவாக இருக்கும். ஜீவிதத்திற்கு அப்பாற்பட்டு பரஜீவிதமாய் காந்திய ஜீவிதத்தை வைத்திருப்பது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருப்பது போலவும் சித்தர்கள் கண்ட அந்த சமாதியும் நிர்வீகல்வ சமாதியும் ஆகிய சுத்தங்கள். அந்த சுத்தத்தில அந்த ஜீவிதம் என்பது கர்ப்பகாலமாக யுகங்களை கடந்து வாழ்கிறார் வள்ளலார் என்றால், அதையும் கடந்து நமக்கு ஒரு நிலை இருக்கும். என்ன நிலை இருக்கும்? வெட்டவெளி சாரத்தில் வெளிகண்ட பயணங்கள் அனைத்தும் நட்டவெளி ஆகிடாது நயமுடம் கொண்டிருக்கும். இட்ட பதமெல்லாம் என்னுள் இல்லாத பதிவென்பது இல்லாத. எல்லா ஆன்மாவுக்கும் மலம் உண்டு. ஒரு மலம் எண்ணங்கள் திண்ணங்கள் ஆகி நிற்கும் ஒன்றை ஆணவம் அகங்காரம் என்று இருந்தால், அந்த ஆணவத்தின் அகங்காரங்கள் பஞ்சபூதங்கள் தான் அகங்காரம்ங்கிறது. அதில் ஏதேனும் ஒன்றுடைய தன்மை வெளிப்பட்டு மீண்டும் அதை படிநிலை ஏற்றமாக கொள்ளும். எங்கு? நீராக இருந்தால் ஆவியாக வேண்டும், மண்ணாக இருந்தால் இடப்பொருளாக இருந்தால் சூரிய ஒளியில் பனிக்கட்டிகளாக இருந்தால் உறைந்து கரைந்து நீராக வேண்டும். நீர் என்பது வாயுவாக மாறும். வாயு என்பது எப்படி இருக்கணும்? கந்தமாக மாறும். கந்தம் என்பது நிலைக்கு ஆகாய பரவலில அந்த ஏரோஸ்பியர் ஸ்பெரிக்கல் ஸ்பியர் அட்மாஸ்பியர்ல தாண்டி காந்த வெளி வெட்ட வெளியில
நற்சத்திரங்களாக நிலைத்து நிற்கக்கூடிய தன்மைகள் நமக்கு வசிஷ்டம் என்னும் சாரத்தோடு விளங்கும் என்றால் இதுதான் காகபுதண்டர் வசிஷ்டர் உணர்த்திய நிலை. இது யோக வசிஷ்டமாக ஞான வசிஷ்டமாக சித்திக்கும் என்றால் அற்புதத்திலும் அற்புதமாக நாம் வாசிக்கும் வாழும் போதே இருடியர்களாக ரிஷிகளாக வாழ்கிறோம். அதுதான் சொன்னேன், செயின்ஸ் குட் நாட் பி கிரியேட்டட் கேஸ் படிப்பான். நன்ற ஆழமா சிந்திச்சோம்னா நம்ம எவ்வளவு அற்புதமான பிறவி தெரியுமா? பிறப்பல் எட்டாத அறிவுக்கும் கிட்டும் 7 தாமரைகள் ஒருங்கே மலர்ந்த நிலையில் அலராது எப்பொழுதுமே பாரிஜாத மலரை போல கிட்டாத வெட்டாத சக்கரத்துள் எட்டாத அறிவும் கிட்டும் என்றால் 7 தாமரைகள் மலர்ந்த போது ஆனந்த போதியம் என்னும் ரகசியத்தில் ஜீவ உடலோடு நந்தி உரைத்த நயமுடன் கண்ட பாக்கிய நயம், மச்சமணி உரைத்த அந்த அற்புதமாகிய விழித்த நிலையும் இப்பூமியில் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைந்திருப்பதை உணர்ந்த சிவவாக்கியர் கொடுத்த அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் ஆகிய நவ தந்திரங்கள் திருமூலன் கண்ட வாழ்வியல் நயம்தான் இவ்வளவு விஷயங்களும். இத கிளாசிபிகேஷனா அட்ராக்ஷனா நீங்க என்ன படிச்சாலும் என்ன பேசினாலும் எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் எங்க சுத்தினாலும் நிறைய விஷயங்களை சப்ஜெக்ட் அப்போ ஒண்ணும் இல்லை. மருத்துவத்துறை ஒரு சித்த வைத்தியனாக ஒருவன் தமிழ் மருத்துவத்தை கற்றிருக்க வேண்டும் என்றால் உடற்கூறு தத்துவங்கள் அங்காதிபாத சித்தங்கள் அனைத்தும் புரிந்து இயங்குவியலும் அதனுடைய செயல்படுகிற நோயிடும் தன்மையெல்லாம் உணர்ந்திருக்கணும். இதை இன்னைக்கு அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, கிளினிக்கல் பெத்தாலஜின்னு போயிட்டாலும் அதை ஆய்வு செய்வதற்காக நாம் ஒரு அடிப்படையில சில விஷயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டும். அது தெரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா உளவியல் துறை, சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் சைக்காலஜி. அண்ட் தென் நம்ம படித்திருக்க வேண்டியது பிராக்டிஸ்ல பார்க்கக்கூடிய அனுபவங்கள். அதையும் தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு அமையும் என்றால் நாம டயக்னோசிஸ் மெத்தட்ல நாத நாடி, சூக்கும நாடி, பிரம்ம நாடி, நாத நாடி, சூக்கும நாடி, பிரம்ம நாடி, நிறைய விஷயங்களை நாம் உணர வேண்டியது. கேக்குதா நான் பேசுறது? கால் வந்துகிட்டே இருக்கு. சரி, ரைட், ஓரளவுக்கு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். இந்த மாதிரி பண்பு நலன்கள் நமக்கு நிறைய மாறுபடும். அந்த பண்பு நலன்களுடைய இயற்கை நம்ம இயல்பாக வைத்திருக்கும் என்றால் இருப்பு பேரிருப்பாக காட்டும். பேரிருப்பினுடைய நயம் வற்றாத இருப்பாக நம்மை மெய்ப்படுத்தும் என்றால் உயர்ந்த சித்தங்கள் நம்மோடு இயங்குகின்ற தன் உயிர்ப்பாக இருக்கும் என்பது யாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள். இதுதான் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேணும். வாசி என்பது பெரிய வித்தை அல்ல. நீங்கள் எல்லோரும் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். தேசி நயமாய் கொள்வது மனோலயம், மனோவாசியம். ஸ்தூல வாசியம் செய்கின்றது மனோவாசியத்தோடு சம்பந்தப்பட்டால் வேசியாகத்தான் செய்யும். இன்னைக்கு கொடுத்த டேபிள் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 36, 64, 16 என்பது சித்தர்கள் கண்ட அற்புதமான கர்ப்ப நிலை. அதையும் தாண்டி ஆரோகணம் அவரோகணத்தில் நின்ற நிற்பு நிஷ்டானத்தில் நிதித்தியாசன சித்தத்தில் நாம் பெற்ற நிலை, மத்திமா வாக்கில் நாம் பெற்ற அந்த கரைதல் ஆதிநாத சித்தம், பூதநாத சித்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒளி பிரகாச சித்தம் என்பது அணுசித்தமாயிருக்கின்ற அத்தனை குவாண்டம் பிசிக்ஸ்ல நாம பார்த்திருக்கக்கூடிய குவாண்டம் ஃபீலிங்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கோ அது மட்டும்தான் சத்திய விருத்தமாக. என்னை ஏன் கம்பேர் பண்றேன்னா, என்னுடைய ஆய்வுல இவர் பேசுறதுல பரிபாஷையா இருக்குன்னு நிறைய பேர் என்னை பேசினவங்களா இருக்காங்க. ஆனால் நான் அப்படி பேசுறதுனால இப்ப கம்பேரிசன் டு த ஒவ்வொரு பெர்சனுக்கு நீ ஆங்கிலம் நன்றாக தெரிந்ததால் அந்த அனாட்டமி, பிசியாலஜி, அஸ்ட்ரோபிசிக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி என்னால இயல்பாக கொண்டு வருவதற்கு எனக்கு இந்த களங்கள் சமீப காலமாக இந்த தளங்கள் எனக்கு பயிற்சி களமாக இருந்ததும் கூட ஒரு வகையில் பிரம்மம் விட்ட ஆணை, பிரம்ம இயல்புல மட்டும்தான் இருக்கணும். இன்னொன்னோட சேர்ந்தோம் அப்படின்னா பால்,
டீயாவும் மாறும், காஃபியாவும் மாறும், பால் பூஸ்டாவும் மாறும். நான் பாலாக இருக்க விரும்புகிறேன். எதுவா இருக்கணும் அதுல பால் இருக்குன்னு சொல்ல தெரியும். இதனால இந்த பயணம், இன்று கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசணும். இயக்காதாரம், ஜீவாதாரம், அதை பத்தி இடம் இயக்கம் எப்படிப்பட்டது, ஜீவன் இயக்கம், பொருளாதாரம், உடல் உள்ளுறுப்புகள் இயங்க காரணமானவை, இந்த சுவாசாதாரம், சரத்தின் வழிய மூச்சிலை தெரிவது, அன்னாதாரம், உண்ட உணவு சரியாக மாற காரணமாவது, அந்த ஊன் பதம் என்பது சத்து சித்தாவது, ஜனனாதாரம் சத்து சித்தானா பரவாயில்லையா, பதவி என்ன ஆகும், மலம் கழித்த பின்னே சித் என்பது விந்துநாதமாக போய் படியும் மீண்டும். இதுதான் ஆதார சுருதி ரகசியம். சுருதி ரகசியம் என்பது இப்போ போய் விந்துநாதமாக சேர்க்கும். அதற்கு ஆதாரம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்பாங்கல்ல, அதுதான் இது. இயக்க ஆதாரமாக சூட்சும சரீர இயக்க ஆதாரமான சக்தி நிலை, எனர்ஜி, சூக்கும சரீரம் இல்லையா. அப்போ ஸ்தூல உடலை பத்தி தெரியும், மனம் இயங்குறது பத்தி. சூக்கும உடல் எங்க இருக்கிறது, இந்த இரண்டையும் இணைத்து ஒரு முக்கோணம், ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. வட்டத்துல 2 புள்ளி இங்கிட்டு அங்கிட்டு வச்சீங்கன்னா, நடுவுல வச்சாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, நடுவுல வச்சு சைட்ல அதே பக்கம் வச்சுட்டீங்கன்னா, ஒன்று புள்ளி மனமாக இருக்கும், ஒரு பொருள் உடலா இருக்கு. 2 இணைத்து மையத்தில் கோடிட்டு மேலே ஒன்ற பொருளை சேர்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய புள்ளிதான் வாழை ஆன்மா. அந்த 3 புள்ளிகளையும் இணைக்கின்ற ஒரு கோணம் இருக்கு இல்லையா, முக்கோணம், அதுதான் திரிகோண விதிங்கிறது, திரிசதி. அதற்கு பாசியம் உண்டு. வேதாவாசியமா படிச்சாலும் சரி, சிதாகாசம் சித்தமாக படித்தாலும் சரி. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில மனோசக்தி உடம்பின் ஆதாரமாக 6 இருக்கு. இதன் தத்துவங்கள் முதல்ல சொன்ன இந்த தத்துவங்கள் 35 மனோமய கோஷத்துக்கு. ஆனா காரண உடலுக்கு 36 தத்துவம் இருக்கு. இணைப்பாதாரம், வாசல், ஸ்தூல வாசல், சரீர சூட்சுமம். இந்த சரீரமும் இணைய ஆதாரமான இடமாகவும், ஓர் ஆதாரம் ஒன்று உண்டு. அதெல்லாம் நான் சொல்றேன். உள்மடை வாசல், வெளிமடை வாசல், நாராயணக்குழி வாசல், நமக்கு அறுத்தடைத்த வாசல், உச்சிக்குழி அடைத்த வாசல், மொத்தம் நான் என்னுடைய வாசல். நவ வாசல் என்பது நவ காரண காரியத்திற்கு செய்கின்ற ஆலம்பத்தில் 9 வாசலுக்கு அப்பாற்பட்டு நம்ம எவ்வாறு இயங்குகிறது என்றால், எப்படி பிறந்தோம் தெரியணும்ல. அறுத்தடைத்த வாசல் தெரியும், நாபி. உச்சிக்குழி அடைக்குது, அதுவும் தெரியும். உள்மடை வாசல், வெளிமடை வாசல், இளம்பியா யோகத்தை பற்றி கேசரி முத்திரையில் அறிந்தவை புரியும், வாசியை பற்றி தெரியறதுக்கு. அடுத்து நாராயண வாசல் எங்க இருக்கு, அடுத்து மாதிரி நிறைய அந்த 14 வாசல், அதை பத்தி தனியா பேசுவோம், அது புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த இடத்துல மனம் செம்மையாதல், அந்த நிகழ்காலத்தின் நித்தியத்தில், அந்த உளவியல் வேறுபாடுகள்ல நம்மளுடைய நிகழ்கால நித்தியத்தினுடைய உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த மனம் உடல் சம்பந்தப்பட்டது. ஆத்ம விருத்தத்தோடு செயல்படுவதுதான் அற்புதமான தன்மை. இதுல களவியல் பண்பு பக்குவமும், நலவியல் அந்த மௌனமும், மௌன மௌனமாய் இருக்கக்கூடிய தன்மையில ஆழ்ந்த தூக்கம், பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் டிவைன் கான்சியஸ்னஸ். நமக்கு ப்ரீ கான்சியஸ் தெரியும், சப்கான்சியஸ் தெரியும், கான்சியஸ் தெரியும். அதுக்கப்புறம் சூப்பர் கான்சியஸ் அண்ட் சீக்ரெட் கான்சியஸ். இது உளவியல்ல நம்ம கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்ல அண்டு தடயவியல் துறையில கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சைக்காட்ரி பார்க்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங். நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிலை என்னன்னா, அப்படி நம்ம நிறைய விஷயங்கள். அப்போ ஓராதாரம் என்பது அணு உடலுக்கும் காரண உடலுக்கும், மனசுக்கும் அணுவுக்கும் உண்டான ஒரு ரிலேட்டட். அணு உடலுக்கும் ஸ்தூல உடலுக்கும் உண்டான ரிலேட்டட். அணு உடல் என்பது சூக்கும உடலுக்கு உண்டான ரிலேட்டட். இதைத்தான் இடைவெளி, அதுக்கான கேப். எப்படி இதயத்துக்கும் இதய உரைக்கும் இடையே இருக்கக்கூடிய இதய உரையில் ஃபிவல் நமக்கான அந்த திரவம் இருக்கிறதோ, பெரிகார்டியம் சொல்றோம் இல்லையா, அதுல இதய மேலுரைக்கும் இதயத்துக்கும் மொத்தம் 3 உரை உண்டு. அது போல நம்ம இவைகள் அது சக்தியாக நமக்கு சேமிக்கப்படுவதுதான். ரொம்ப தைரியமான ஆள் சொல்றோம் இல்லையா, 11 சென்டிமீட்டர் நீளமும் அவரவர்கள் கையளவு. நான் சாமுத்திர லட்சணம் சொல்றதுனால
11 கையளவுன்னா நம்ம அப்படி கையை மடக்கி பெருவரல தூக்கி வச்சீங்கன்னா அளந்து பாருங்க, கரெக்டா 11 சென்டிமீட்டர் தான் இருக்கும் உங்க கையளவு. இது அங்கலட்சணம். அடுத்து அதனுடைய பெர்த் அண்ட் சுற்றுவட்டத்துல 9 இன்ச்சு தான் இருக்கும். அவ்வளவுதான் செய்யும் அது. இதுதான் பம்பிங் ரேட். அது அதிகமானாலும் ஹைப்பர் டென்ஷன், குறைவுபட்டாலும் நமக்கு அந்த ஐக்யூ டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கும். பம்பிங் ரேட் மேக்சிமம் 45 மேல இருக்கணும். மேக்சிமம் 50 உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடத்தான் இருக்கும். இதை வாசி நிலையில பம்பிங் ரேட் குறையும் போது கவலைப்படுவதாலும் அட்ரினலின் தெரோம்போசைட் ரத்தத்தினுடைய அந்த ஃபேட் எல்லாமே லிபிட்ஸ் எல்லாம் கலந்து பிளாக்கேஜ் ஆகும்போது பம்பிங் ரேட் குறையும். பட் வாசி செய்வர்களுக்கும் குறையும் என்றால் தவம் செய்யும் போது, நான் எங்க இருந்து பேசுறேன் தெரியுதா உங்களுக்கு? நாபி வெளியை சுவாசிக்கும் போது பிலோ 32 to 30 தான் இருக்கும். அதுக்காக சாக போறேன், பல்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஜீவ சமாதியை எட்டுகின்ற உடலியல் தொன்மத்தின் ரகசியங்கள். ஆம், இவை உணரணும். பிலோ 25 to 2018 வந்துச்சுன்னா அவங்க இயங்க மாட்டாங்க. அது ஜீவ நிஷ்டானத்திற்கு நிட்டை கூடல் என்பது பிரம்மத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபம் சாரூபம் சாயுச்சியம் சாலோகத்தை எட்டும் என்றால் அந்த நிர்விகல்ப சமாதி நிலை பிரம்மத்தோடு அகங்காரம் என்னும் பஞ்சபோதத்தோடு மகத்துவத்தை என்னும் ஆனந்த பெருவெளியை எட்டும் என்றால் அதை விட ஒரு ஸ்டேட்டஸ் எதுவும் கிடையாது. அது எவ்வாறு இருக்கும் என்றால் பிலோ 18 to 12க்கு கீழே 9 வரைக்கும் வந்துருச்சுன்னா அவங்க இருந்தும் இல்லாமல் இருப்பார்கள். அதை தாண்டி ஒளி உடலா மாறுறது நம்முடைய ஜீவகாந்த ஸ்வரூபத்தினுடைய சாரூபம் நமக்குள்ள புரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல நான், நீ, பிரம்மம் நிறைய வேறுபாடுலாம் தெரியாது. எல்லாமும் யாமே. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா, நானே நானா நானே தானா மெல்ல மெல்ல மாறினேனா, நானே நானா மானே நானே தானா இல்லைத்தானே நானா மெல்ல மெல்ல மாறினேனா, என்னைத்தானே தன்னை நானே எண்ணித்தானே தேற்றினே, இல்லைன்னா உணர்ந்தேனே. நமக்குள்ள நம்மளுக்குள்ள தேட தேட கிடைச்சது இவையெல்லாம். ஃபர்ஸ்ட் உணர்ச்சிகள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து சிற்றின்பம் இல்லையே பேரின்பம் இல்லை. சிற்றின்பத்தினுடைய உணர்ச்சிகளை உணர்வாக உணரும் அந்த சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கணும்னா, பூக்கள் மலர்கின்ற ஓசையை உணர்வதற்கும் இடிமின்னல் இடித்தாலும் பங்கமாகாத உடலை நாம் அறிவதற்கும் இது நாத விருத்தத்தினுடைய பேலன்சிங், ஹவு டு பி மேனேஜ்மெண்ட் அந்த ரியலைசேஷன் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த 432 ஹெர்ட்ஸ்ல பிலோ எங்க இருக்குன்னு காண்பதுதான் அந்த நாத பிரம்மத்தினுடைய டயக்னோசிஸ் மெத்தட் ஆஃப். நீங்க என்ன ஹெர்ட்ஸ் வேணாலும் நான் உங்க நோயிரும் தன்மையை, என்ன ஸ்டேட்டஸ் இருக்கீங்க, எந்த கலை ஓடி இருக்குன்னு சொல்றதுக்கு பயிற்சி நிலையாகிறது. லஸ்டர் ஜாலம், உடலில் உள்ள வண்ண ஜாலங்கள் சப்த விருத்தங்களினுடைய ரகசியங்களிலிருந்து வெளிப்படுவது அவத்தை. மந்திர சொல் அத்தனையும் செய்கிறது நாதம். மந்திரத்தினுடைய ஆதிநாத சூக்கும நாதம் உமக்குள் இருக்கின்ற அவத்தை தனி ஸ்தூல நாதமாக வெளிப்படுகின்ற விஷயங்கள் கூட அஞ்சென்று சொல்லி பாருங்கள், அட்ரினலின் சுரக்கும். அதுவே சிங் என்று சொல்லி பாருங்கள், சிகாரத்தில் எட்டி நிற்கின்ற அந்த பீனியல் கிளான்ஸ் செரோட்டோனின் டோபாமின் சுரந்து உமக்குள் ஆனந்தமய கோஷம் சுரக்கும். இஸ் a balance matching to the management brain and harmonious. எங்க இருக்கிறது? viscosity of the velocity in the spine fluids, how to the management of the thermal balance. உணரணும். என்னத்தையோ படிச்சோம், என்னத்தையோ தெரிஞ்சுக்கிட்டோங்கயோ, இது என்னுடைய தன்னுணர்வு, தன்மயமாகிய நான் கற்றவை, என் தெளிவில் வயப்பட்டவை, அமிர்த நிலை சித்தம். அமிர்தத்தை உண்டேன், எனக்கு அமிர்தத்தை பற்றி
விளக்கமாக எடுத்து சொல்லி என்னை கண் திறந்து வைத்து அமிர்தத்தை என்னை அறியாமலே உண்டு கொண்டிருந்த போது அமிர்த நிலையை தேடச் சொல்லி அதற்கு ஒரு முடிவும் தீர்வும் கண்ட ரிசர்ச்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ்ல நான் இருக்கிற ஒரு பயணத்தை சித்தேஸ்வரன் ஐயா அவர்களும் என்னை அழகாக உணர்த்தி பயணத்தில் என்னை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற நல்ல ஆத்மாக்கள் பாலசுப்ரமணிய ஐயா மற்றும் நிறைய பேர் இந்த இடத்துல என்னோட பயணப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. மிக்க கோடான கோடி நன்றிகள். எனக்கு இந்த விஷயங்கள் ஏன் இவ்வளவு ஆழமாகப்பட்டது? ஓராதாரம் சொல்லிட்டேன், இயக்காதாரம், காரண உடலையும் சூக்கும உடலையும் பரு உடல்களையும் இணைத்து இயக்க ஆதாரமான சக்தியின் பீடம் 51 இடம் சொல்றோம் இல்லையா, சக்தி பீடம். வெளியில் இருக்குவதெல்லாம் நாம் உள்ளுக்குள்ள பார்க்கணும். இது நான் மிக ஆழமாக பயணப்பட்ட என்னுடைய அந்த சௌந்தரிய லகரியிலிருந்தும் ஆதிசங்கரர் கொடுத்த வேதாவாசியத்திலிருந்தும் சூக்குமங்களாக பெருவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் நான் எடுத்த பயணம். மாற்றாதாரம் என்பது 3 உலகளில் சக்தி ஓட்டம் குறையும் போது நாம் நோயிருக்கிறோம் இல்லையா, அந்த எனர்ஜி கிரியேட்டிவிட்டிய மறுவுந்தத்தை தருகின்ற அந்த இன்னொரு காந்தயம். அந்த காந்தய உயிர்ப்பு எங்கிருந்து வருகிறது? ஒரு தாவரம், இல்லைன்னா கர்ப்பப்படுத்திய கர்ப்ப மருந்துகள். அதனால் அவர் உடல்நிலை மேம்படும் என்றால், மீண்டும் உயிர்ப்பு தன்மை அந்த தன்மையை ஏற்ற முடியும் என்றால் அதற்கு பேர் தான் மருத்துவம்னு பேர். அந்த சக்தி ஓட்டம் சரி செய்கிறது. அதை உற்பத்தி செய்யும் இடம் நேச்சுரலாவே நம்ம பீட்டா செல்களா இருக்கு. நான் சொல்ல புரியுது? ஆல்பா செல், பீட்டா செல், ஆல்பா தியானம்லாம் சொல்றீங்கல்ல, பீட்டா செல்களாக இருக்கிறது பேன்கிரியாட்டிக் செல்கள்ல கல்லீரல். அடுத்ததாக நாதாதாரம். அப்போ நாதாதாரம்னா நாதம் உற்பத்திக்கு காரணமான இடம். எல்லோருக்குமே நாதம் இருக்கிறது. அது கருவாதாரமாகிய கரு உற்பத்திக்கு ஆதாரமான ஜனன உறுப்புக்கு ஆற்றலை கொடுப்பது. டெம்டிங் அண்ட் எரக்ஷன் எஜாகுலேஷன் சொல்லக்கூடிய விந்து சக்தி நிறைவு, பிரகாசம். இப்படி இதனுடைய தத்துவம் 36ஆக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற அந்த கலைகள் சீராக இயங்குகின்ற தன்மை, நோயிரும் தன்மை, விழிப்பு, தன் விழிப்பு, புற விழிப்பில், சுய விழிப்பு ஆகிய அய விழிப்பில் சயசய விழித்தல் என்னும் சாரத்தில் நாம் இயங்குகின்ற தன்மை, ஸ்தூல உடலை பற்றி, சூக்கும உடலை பற்றி, காரண உடலை பற்றி 96 தத்துவங்களாக நாம் அறிந்தவைகள். வேறு 96 விதமாக நாம் சைவ சித்தாந்தத்திலும் வேறு நிலைகளிலும் பார்த்திருக்கலாம். இஸ் அனாட்டமி டு த எவ்ரி பிசிசியனுக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸ். அதனாலதான் இந்த சிலபஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ சூக்கும உடலினுடைய அறிவு, நாடி, வாயு, கர்ணம், அந்த காயம், அந்த கோஷம் என்னும் 5, காரணம் 4, அறிவு 1, நாடி 10, வாயு 10, அசையம் என்னும் 4, கோஷம் என்னும் 5. இதுல அந்த கர்ணம் என்று சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அறிவு என்பது புரியும் தன்மை, தசநாடிகளை வைத்து இயங்கக்கூடிய அந்த இலகளை, பிங்களை, சுழுமுனை, சிக்குவை, புருடன், நத்தி, காந்தாரி, அலம்புடை, சங்குனி, குரு. தசவாய்க்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனுடைய தன்மைகள் வாயின்னு சொல்றது. அசையம் என்பது அப்ப நமக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா, உள்ளிருப்பு உடலாகிய ரகசியத்தில் நமக்கு அமாவாசயம் என்று சொல்வார்கள். அது இறைப்பையாகவும், பகிர்வாசயம் சிறுகுடலாகவும், சலாசயம் என்பது நீர்ப்பையாகவும், மலாசயம் என்பது மடக்குடலாகவும், சுக்கிலாசயம் என்பது விந்துநாதமாகவும் நமக்கு இயங்குகிறதை, கோஷம் என்பது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷமாக இருக்கும் தன்மை வரை சித்தர்கள் கண்டுபிடித்ததை நாம் இன்று பயணத்தில் நாம் பங்கிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோவில் பேசுவேன். சபையோர்கள் நல்ல கற்றறிந்த ஆய்வாளர்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த மண்டலம், தோஷம், ஏடனை, குணம், ராகம், ஈனை, அவஸ்தை, ஆதாரம் 6 இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி அதுக்கான அந்த பஞ்சாட்சர மந்திரம், தம்பன மோகன வசிய உச்சாடு நாகரசனத்துல சிவைய நம்ம வயன விஷயம் சொல்றோம் இல்லையா, அதனுடைய தன்மைகள் மூலாதாரத்தில் ஓம் என்றும், சுவாதிஷ்டானத்தில் நா என்றும், மணிப்பூரகம் மா என்றும், அநாகதம் சி என்றும், விசக்தி வா என்றும், ஆக்கினை யா என்னும் ரகசியத்தில் இருக்கக்கூடிய ஸ்தூல சூக்கும பஞ்சாட்சரம். சூக்கும பஞ்சாட்சரம் வேற, சிவைய நம்ம, அது சித்தர்கள் கண்டது. அப்போ பித்த ஈரல்ல இருக்கக்கூடிய ஆ என்னும் மந்திரமும், மண்ணீரல் ஈ என்றும், கல்லீரல் ஊ என்றும், நுரையீரல் ஏ என்றும், இதயத்தில் ஓ என்னும் ரகசியங்கள் நாம்
ஓங்காரமாக இருக்கும் இதயம் என்பது இருதயமாக செய்யப்படுகின்ற நயத்தின் பண்புகளோடு சிவம் சக்தியாக இயக்குகின்ற அந்த தன்மையைத்தான் நம்ம லப் டப் லப் டப்னு சொல்றோம் இல்லையா. உயிர் குறில் உயிர் நெடில். நான் எப்போதுமே தமிழை இறுதியில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். 216 எழுத்துக்களுடைய உயிர் மெய் குறில் உயிர் மெய் நெடில் இதில் இருக்கக்கூடிய சூக்குமங்கள் தான் அண்டவாசலும் பிண்டவாசலும் ஆகி நிற்கும் ரெண்டையும் அரவி புறவியும் ஆகிட்டு அகபஞ்சமும் பிரபஞ்சமும் இணைந்திருக்கக்கூடிய வாசிநயம் செம்மைப்படுகின்ற சமஷ்டி சமாதி சமானம் என்னவாக இருக்கிறது என்றால் 108 + 108 216. இதுதான் தமிழ் அச்சரங்களை முழுமையாக வாசித்தால் வாசி என்றால் என்ன என்பதை நீங்களே சொல்லிவிடுவீர்கள். நாம் எல்லாம் பசுக்கள். அதனால்தான் பிறக்கும் போதே மா மா ஆ என்ற வார்த்தையை உச்சரிக்கிறோம். இதோடு அற்புதமாக என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றால் பிட்யூட்டி சிறப்பிக்கு என்றும் பீனில் சிறப்பிக்கு என்றும் சிவ நரம்புகள் என்றும் இருக்கக்கூடிய இந்த நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல நாம் சித்தர்கள் கண்ட வேண்டிய ரகசியத்தை, மனம் என்றால் மனம் இருக்கும் இடம், மனத்தை மனோ இன் மணியாக மனோ நன்மணியாக ஆக்குகின்ற அந்த பீனியல் சிறப்பை சிதம்பரம் என்னும் ரகசியத்தோடு இதை இயக்கும் ரகசியம் சிதம்பர ரகசியம் என்ற வரை என்று எனக்கு மேலோட்டமா சொல்லியிருக்கிறேன். நான் எப்பவுமே பேசினா ரொம்ப லார்ஜா போகும், இருந்தாலும் சுருங்க நான் சொல்ற எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கேன். நன்றி. அவையோர்கள் சபையோர்கள் இப்படி வாய்ப்பை கொடுத்த இந்த மனம் உடல் ஆன்மாவை பற்றி அதனுடைய இயக்காற்றலும் அதனுடைய எப்படிய வாசி என்பது இயல்பு நிலையும் எப்படிப்பட்டதையெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட பேசி இருக்கிறேன். அதை படிச்சு பாருங்க. அதை அடுத்து வகுப்பு வாய்ப்புகள் நமக்கு பிரம்மம் வழங்கி இருந்தால் நிச்சயமாக எதுவுமே திட்டமிடுவதல்ல. இட்ஸ் நாட் அ பிளானிங். திட்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரம்மத்தினுடைய அந்த உயிர்ப்பு நிலை, உந்தப்பட்ட நிலை இன்று எனக்கு இந்த வாசிக்கும் தன்மை, கதைக்கும் தன்மை, எனக்கு இயல்பாக ஈசத்துவம் எனக்கு வழங்கிய அந்த வசித்துவம் ஆகிய வசிஷ்டம் வழங்கும் என்னுடைய பயணம். மிக்க நன்றி அனைவருக்கும். சந்தேகம் இருந்தா பேசுவோம். நன்றிங்க ஐயா. நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அருமையான ஸ்பீச். நன்றிங்க ஐயா. டவுட் இருக்கணும், டவுட் கேட்கலாம். என்ன டவுட் இருக்கா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறோம். ஐயா நீங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அதீத தெளிவோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே முத்தா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா வார்த்தைகளையுமே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சோ நீங்க தனிப்பட்ட முறையில ஏதாவது இதை கிளாஸா எடுக்கிறீங்களா? இது ஒரு நாள்ல அதான் ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல இதை கத்துக்க முடியாது. நீங்க சொன்னதை வச்சு ஒரு புரிதல் இருக்க ஒழிய இதனுடைய அடிப்படையில இருந்து இதை கத்துக்கணும்னு இருக்கு. என்னோட நம்பருக்கு தொடர்புக்கு வாங்க, நான் ஐயா நம்பர் கொடுத்தாரு. கண்டிப்பாங்க ஐயா. நான் ஐயா நம்பரே கண்டுபிடிச்சு அவருக்கே எல்லா மெசேஜ் அனுப்பிட்டேன். அவர் பேசிட்டு இருக்கும் போது நான் உங்க நம்பர்ல, நீங்க பாலகிருஷ்ணன் தானே? ஆமா டைரக்டா பண்ணாதீங்க, லாக் ஆயிரும். ஏன்னா இப்ப சைபர் டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் சேனல்ல. இல்ல எனக்கு தெரியாது இதோட ரூல்ஸ். அதெல்லாம் எப்ப எக்ஸ்போஸ் ஆக வேண்டாம். பேசுங்க, நீங்க பேசுங்க. அதாங்க நீங்க பேசுனதை கேட்கும்போது என்ன சொல்றது, அதான் நான் சொல்றேன்ல, ஒரு வார்த்தை கூட மிகையாவும் இல்ல குறையாவும் இல்லாம நீங்க பேசின அத்தனை வார்த்தையிலுமே டவுட் இருக்கு எங்களுக்கு அப்படி பார்த்தா. அதனால இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ எப்போ என்னன்ற விளக்கத்தை நான் ஐயா பாலகிருஷ்ணன் கிட்ட கேட்டு அது என்ன முறையோ அது மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு கிளாஸ். ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி. நன்றி. என்ன கேள்விகள் இருக்கா? வணக்கம் சித்தேஸ்வரன் ஐயா, பாலசுப்ரமணிய ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. குமரேஷ் ஐயா வணக்கம். நல்லாச்சு உங்களை பார்த்து கூட பேசி. ஒரு குரல் கேட்டு திடீர்னு எதிர்ச்சியா உள்ள வரும்போது பார்த்தேன். அப்பதான் சரி உங்க தலைப்பு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பேசுவோம், என்ன சொல்றாருன்னு கேட்போம். 7:50 தான் சொன்னாரு. எனக்கு இப்ப என்ன தோணுதோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அள்ளி கொட்டி குதிச்சிட்டீங்களே. இதுல உடல் மனம் உடல்
ஆன்மா, வாசி. இந்த நேயம் பத்தி நீங்க தொட்டீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல, நான் நேயம் அடுத்த கிளாஸ்ல முறை ஃபுல்லா இருந்த வரைக்கும் ஏன்னா ரிலேட்டட் நேயம் பிட்வீன் மட்டும் விட்டுட்டீங்க. இல்ல நான் குறியிட்டு காட்டியிருக்கேன். ஆழமான சிலபஸ் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு இருந்தேன். கரெக்டா கேட்டீங்க. நேயம் இஸ் த அட்ராக்ட் பிட்வீன் த டூ பார்ட்டிகிள். அந்த டூ பார்ட்டிகளா எடுத்தீங்கன்னா மெட்டீரியலா நீங்க பார்க்க வேண்டியது இல்லை, இஸ் அ மேட்டர். அந்த மேட்டர் ஒன்று மெட்டீரியல் டு த மேட்டர் எப்படி இருக்குன்னா, மனம் இஸ் அ நான் விசிபிள், பட் மெட்டீரியல் என்பது உடல். இந்த இரண்டுக்கு உண்டான நேயம் என்பது அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது ரெண்டையும் இணைத்திருக்கக்கூடிய ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் டு த சென்சிட்டிவ் மேட்டர். அந்த சென்சிட்டிவ் மேட்டர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. அது என்லைட்மெண்ட் ஸ்டேட்டஸ்லயும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய நிலை. இதுதான் ஆன்மா. நீங்க அற்புதமா கேட்டீங்க. இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நேயம் என்பது அதுதான். அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த வாசியும் நேயத்தை மட்டுமே விரிவாயிடுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. 3 உடல் தான் அப்படிங்கிறது இல்லை, இன்னும் 2 உடல் இருக்கு. சிவ உடல்னு ஒன்று இருக்கு, அணு உடல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதே சமயத்துல இந்த வாயுக்கள் நாடிகளை பத்தி அதை பத்தி பேசும்போது இந்த வர்மால பாத்தீங்கன்னா தசவாயு தட்டல் அப்படிங்கறதே ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. அதுல தனஞ்சயனை பத்தி பேசுனீங்க. அதுல தனஞ்சயனை பத்தி பேசுனீங்க. அதே சமயத்துல வாசி கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஒரு சித்த வைத்தியராகவும் வர்மா ட்ரெயினராகவும் நம்ம பேசிடக்கூடாது. அதனால இது வந்து ஜென்ரலா வந்து நம்ம அது ஒரு தனிப்பட்ட முறையில அதை கொண்டு போறது தனி. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வர்மா காயத்தை பத்தி எதுவுமே இப்ப இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுங்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு விரிவா நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க. ஒரு மருத்துவருக்கு சைக்காலஜி தெரியணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஹியூமன் சைக்காலஜி தெரியல அப்படின்னா அததான் வந்து ஹோமியோபதி மருத்துவம் என்ன சொல்லும், மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லும். எந்த ஒரு நோய்க்குமே ஒரு ஆரம்ப புள்ளி எங்கன்னா மனத்துலதான் ஆரம்பம். அதுதான் நீங்க மனதுல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க, மனோமய கோஷம். ஆனா நீங்க கடைசியில் இந்த ஆனந்தமய கோஷம் தான் எல்லாத்தினுடைய டார்கெட். இந்த ஆனந்தமய கோஷத்தை பத்தி பேசும்போது நீங்க அந்த ஹாப்பி ஹார்மோன், அந்த ஒவ்வொரு சொல்லும் சிங்கு, மங்கு, நங்கு, இந்த சொல்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஹாப்பி ஹார்மோனை ஒரு அதிர்வலையை உண்டாக்கி பினியல் கிளாண்ட்ல சகரசராரத்தை திறக்குது அப்படின்னீங்க. அதே மாதிரி பிட்யூட்டரி பத்தி பேசணும். இந்த ஹைப்போதலாமஸ் பத்தி நீங்க உள்ள வரல. அது பினியல் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் அது என்லைட்மென்ட் உண்டான தசவாசல் தசதீச்சை சொல்லிட்டேன். ஹைப்போதலாமஸ்க்கு மேல வந்து அது சொல்றேன் நானு. இது வந்து விரும்பினாதானே போகணும். ரொம்ப நீங்க பிஹெச்டி லெவல்னு நிறைய பேர் அப்படியே பேசுறாங்க. அதை பாலசுப்ரமணியன் ஐயாவுக்கு தெரியும். அப்போ நாம ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணணும்? எளிமையா போலாம். சுருக்கி தான் சமீப காலத்துல நான் பேசினதுக்கு ஆரம்பத்துல பரிபாஷைகளா நான் இருந்ததுக்கு இன்க்ளூடிங் இந்த குரூப் வரைக்கும் இப்ப எவ்வளவு மாறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன். பட் தமிழினுடைய ஓரளவுக்கு அரவி புரவி அதுல இருக்கக்கூடிய தமிழ்ல நல்ல பரிச்சயம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா இதுல இருக்காது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு தனி டாபிக்ங்களானா அதுக்கே உரிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்த வேண்டியது கட்டாயமா இருக்கு. அதே சமயத்துல அவங்க டெர்மினாலஜி இல்லைங்க, அவங்க கேட்கிறாங்கிறதுக்காக இந்த 16 கலைகள் சொல்லக்கூடிய ரகசியத்தை உடல் கலையில இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு சிவகலை, சக்திகலை, பரகலை. ஐயா நாங்க இதை பத்தி எல்லாம் தெரியாது. சிவகலைன்னா என்னங்கய்யா? அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நினைப்பு, அறிவு, புத்தி, உணர்வு அப்படின்னு சொல்லிட வேண்டியது கட்டாயத்துல இருப்பாங்க. சொல்லலைன்னா தவறு. சக்திகளைன்னு என்னங்கய்யா? பார்வை, பேச்சு, மூச்சு, கேட்கும் திறன் சொல்லணும். பரகலைன்னு என்னங்கய்யா? மலம், மூத்திரம், விந்து, கண்பீலை. ரைட். இந்த 12 உடல் தத்துவங்களா வைத்திருந்தால் அடுத்து உயிர் தத்துவம் என்றது கர்ப்பம். அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் சிவகலை, சக்திகலை, பரகலை, பிரம்மகலை. அந்த பரம் என்பது சரமாகவும் இருக்கும். இன்னும் டெப்தா போக போக அந்த ஃப்ளோவுல பிரம்மம் நமக்கு எடுத்து கொடுக்குதுன்னா அது வந்து அடுத்த நிலை. இப்போ இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம், சில வருடங்களுக்கு அப்புறம் நான் உள்ள வர்றேன். அதனால நம்ம எந்த டீம் எல்லாரும் எவ்வளவு அதுல ரியாலிட்டியா இருக்காங்க, அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, ஐயா நாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணலான்னு இருந்தேங்கய்யா. மற்றபடி நீங்க இருக்கீங்க, பாலசுப்ரமணியா இருக்காங்க, மற்றும் பாலகிருஷ்ணனுக்கு ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி இன்னும் அறிமுகமாகல நிறைய பேர்த்த. ஓரளவுக்கு தெளிவா இன்னும் அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனம், உடல், ஆன்மா, அதனுடைய சங்கமம்,
திரிசதியினுடைய பாசியம், அதனுடைய நேசம், வாசிய நேசம், தேசிய நாசம். இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சு பாத்தீங்களா? இதுதான் குருநாதர் வேணுங்கிறது. வாசிய நேசம், சுவாச நேசி, சரம் பார்த்தவன் பரம் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. அப்போ தேசிய நாசம் என்பது என்ன, கர்ப்ப காந்தயம் என்றால் என்ன, இப்ப வந்துருச்சோமா சப்ஜெக்ட். இப்போ நம்ம கொடுக்கலாம். அது பிரசன்டேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். கொஞ்சம் மாறிட்டேன், சரளமா அடிச்சு வேகமா போனது இன்னைக்கு பேச்சு பாத்தீங்களா, குறைஞ்சிருச்சு எனக்கு. அது பக்குவப்பட்டுட்டேன். நன்றி நன்றி. நிதானமாகவும் தெளிவாகவும் இருந்தது. இப்ப இந்த உலகத்துல தொடர்ந்து சஞ்சரிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகளுடைய லயத்தையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய வைப்ரேஷனை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்குதான் ஒரு இடத்துக்குள்ள நுழையிறோம். புதிதாக ஒரு இடத்தை பார்க்கும்போது வரக்கூடிய பிரமிப்பு, அது புதிதாக வருவதற்கும் புதிதாக இந்த உலகத்தில் பயணம் செய்வதற்கும் ஒரு பிரமிப்பா தான் இருக்கும். அது நியாயமானதும் கூட. இப்ப நீங்க சொல்றது வந்து நீங்க சொல்ற விஷயங்களை மருத்துவ ரீதியா கொண்டு போகும்போது அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு, அதை உணர்வதற்கு, அதை கிடைக்க பெறுவதற்கு என்னென்ன விதமான மருந்துகளை சித்த மருத்துவம் சொல்கிறது. வேற எதுலயும் இந்த சப்ஜெக்ட் பத்தி பேச முடியாது. உலகத்துல இருக்கிற எந்த சிஸ்டத்திலையும் இதை பத்தி பேச முடியாது. தமிழ் மருத்துவம், மரபு சார்ந்த தமிழ் மருத்துவம், ஆதி வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற வைத்தியம் என்பது வைப்பு கைப்பு என்ற சாரத்தில் இருந்து இருவேறு தன்மைகளை உருவாக்கப்பட்டவை. அது கர்ப்பமாகவும் கொள்கின்ற தன்மை. அறிவதற்கு உடலை அமைத்து இயக்கும் தத்துவங்கள் புரிஞ்சிருக்கணும். அப்போ உடலை அமைத்து இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஊன் என்றால் சரம், சாரம், செந்நீர், கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம். நான் ஒரு டாக்டரா, நான் ஒரு பிசியாலஜி, ஒரு அனாட்டமியை சொல்லிதான் ஆகணும். அந்த ஊன் மசில்ங்கிறத, அதுப்போ உடலுக்கு உருவத்தை தருவது என்ன? சாரம். அந்த சாரம் வந்து அடுத்து அந்த உடலுக்கு சக்தியையும் மனதிற்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற சலனமல்லாத நிறைவு ஒன்று இல்லையா, மன நிறைவு. அப்போ கொடுக்கும் வலிமையில சக்தி என்பது ஒன்று. அடுத்து செந்நீர் என்ன? உடலை இயக்கும் உயிர் சக்திக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய கருவி என்பது நமக்கு என்னன்னு தெரியணும். அப்போ அந்த செந்நீர் என்பது பிளட்டு. அப்போ உடலுடைய ரசவாதம் ரச அகவாதமாய் ஸ்தூலத்தில் இருக்கின்ற நிலையை புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த நிலை எப்படி நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது எவ்வாறு இருக்குதுன்னா, உடல் உறுப்புகள் சக்தி என்ற ஆற்றலால் இயங்குவதை, அவயங்களுக்கு தேவைப்படுகின்ற சக்திகளை சேமித்து வைக்கக்கூடிய, தேவையானதை கொடுக்கக்கூடிய பீட்டா செல்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடியதான் கொழுப்பு. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளும் பருவகாலத்தில் மாற்றங்களை ஏற்படும் போதெல்லாம் பீட்டா செல்கள் எனர்ஜியை கன்வெர்டட் அந்த பின்னடை சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிமைண்ட் ஆஃப் ரிவர்சபிள் சேஃப்டி கார்னர். அப்போ அந்த மூளையினுடைய உறுதித்தன்மை மேரோ என்னவாக இருக்கு அப்படின்னா, இது என்னன்னா நியூரான் செல்களை பலப்படுத்துவதால் நாம் செய்கின்ற வேலை. நியூரான் செல்களை ஒருபோது உருவாக்க முடியாது. தட் இஸ் ஆன்மா, ஆத்மிக் சென்சிட்டிவிட்டி ஆஃப் மேக்னிஃபிகேஷன். அதை பற்றி மிக ஆழமாக நாம் சொல்லிதான் ஆகணும். அப்போ இந்த தலை மண்டையோடுகளும் எலும்பினுடைய உட்பகுதிகளும் இருந்து எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை ஏற்படுத்துகின்ற அந்த பொருளாக நியூரான் செல்களை நாம் எடுத்துக்கிறோம். சுக்கிலம் என்பது இனப்பெருக்கத்திற்கு வேண்டிய உயிர் சக்தியை உள்ளடக்கிய பொருள் என்றால் இவற்றினுடைய தன்மைகள். அப்போ உடல் இயக்க மண்டலங்களை நாம் தத்துவங்களை தெரிஞ்சாலும் மண்டலம் சொல்லக்கூடிய அது தெரிஞ்சிருக்கணும்ல. சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், ரத்த வித்தி மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், கழிவு மண்டலம், நிணநீர் மண்டலம், இனவித்தி மண்டலங்களாக பிரிக்கப்பட்ட தத்துவ முறைகள்ல உடம்பு இயங்குதுன்னா, அப்ப தசவாயுக்கள் நாடிகள் சொல்லக்கூடிய தன்மைகள்ல நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்ற தத்துவங்கள், பஞ்சபூத தத்துவங்கள். அப்ப பிங்களை இடகலை நாடின்னு சொல்றோம். அதனுடைய ஓட்டம் மண் தத்துவம் காற்று தத்துவம் இணைந்து செயல்படுவது. அப்போ பிங்களை நாடி மண் பிளஸ் காற்று தத்துவம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா, இந்த எதோட சம்பந்தப்பட்டவை அப்படின்னா, ஒன்னொன்னு வாயுக்கள் நாடிகள் சம்பந்தப்பட்டது. குழுமுனை நாடினா பஞ்சபூத சேர்க்கை நாடி, அஞ்சும் சேர்ந்தது. அப்போ மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கு. சிக்குவைனா அப்படி ஒவ்வொன்றையா நமக்கு கொடுக்கணும். தசவாய்க்கு அப்புறம் ஒரு முக்கியமான வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு. முக்கியன் வைரவன். ஒரு ஆணாக தசவாய் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் வாசி தேசியத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அந்த கலையின் தன்மை கேட்டவர் தான் ஆண் பெண். ஆன்மா என்பது ஆண் பெண் அல்ல, ஆண் அல்ல பெண் அல்ல, அது அழியல்ல, இரவல்ல, பகலல்ல, ஆதி அல்ல, அந்தமல்ல. அப்படி இருக்கக்கூடிய விசேடனங்களை பெற்றவைக்கு ஒரு உடல் எவ்வாறு அமைகிறது என்றால், சந்திரக்கலையில் அந்த யுத்தி என்பது அங்க
டாமினேட்டிங் அண்ட் மானிட்டரா செயல்பட்டுச்சுன்னா நமக்கு என்னவாக இருக்கும்? அந்த பெண் தன்மை இருக்கும், ஈஸ்ட்ரோஜன். டெஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன்ல அது அப்ப இருந்தே சுரக்க ஆரம்பிச்சிடும் சிசுவிலேயே. அதே போல ஒரு இப்போ பெண்ணுன்னு சொல்ற போல சூரிய கலையில அது டாமினேஷன், அந்த மானிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில அந்த மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா சூரிய சார்ந்த இரண்டும் இணையும் போது அந்த ஒரு அழிநிலை உருவாகும் குழந்தைகளுக்கு. இட்ஸ் அ பியூர் ப்ரீ மெச்சூர் பேபிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலை கூட உருவாகும். இதெல்லாம் தந்தவாயு தொந்தவாயுடைய தன்மை. இதை நான் இப்பொழுது ஆய்வில் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒவ்வொன்றையும் 10+1 இயங்குது என்றால் அந்த 10+1 10+1 இணையும் போது 22. இது குரோமோசோம். என்னோட ஜெனடிக் இன்ஜினியர் வரைக்கும் என்னோட ஆய்வு உண்டு. அந்த தன்மைகள்ல இதை நான் ஆய்வு செஞ்சு வச்சிருக்கேன். 23 ஆக்சுவலா நம்மளுடைய குரோமோசோம் சொல்றதுடைய மரபியல் அந்த சிஸ்டாலஜிக்கல் அண்ட் மைக்ரோபயாலஜில இது ஒரு அற்புதமான சிலபஸா கூட இப்ப நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப ஆழமான பயணம் தான், ஆனாலும் தேவை. ஏனோ அது உருவாகி கொண்டிருக்கிறது, கருவாகி நிற்கிறது. அந்த உருவாகி கருவாகி நிற்கும் அந்த பதம் என்பது பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்யும் என்றால் அந்த வசிமந்திரம் நிச்சயமாக ஆனந்த குரலாக கருக்குரலை வெளிப்படுத்தும். காலங்கள் பிரம்மத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறேன். அவ்வளவுதான். ஐயா, இன்னொரு விஷயம். இப்ப இவ்வளவு தூரம் நம்ம இதை பத்தி பேசுறோம். பட் நம்ம வயதாக இப்ப நீங்க சொன்னீங்களே, சப்த தாதுக்கள்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டே வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில உடல் ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் தொடர்ந்து ஆனந்தமய கோஷத்தை அடைவதற்கு ஒவ்வொரு கோஷத்தையும் கடந்து நம்ம ஆனந்தமய கோஷத்தை போறதுக்கு பல்வேறு உபாயங்களை நம்ம பயன்படுத்துறோம். இதை கற்ப சாதனை அப்படின்னு சொல்லுவோம். கற்பம் அப்படிங்கிறதுனால இழந்ததை மீட்டெடுப்பது, மீட்டெடுத்ததை தக்க வைப்பது. இந்த ரெண்டு விஷயம் தான். இதற்கு பல்வேறு உத்திகள், உபாயங்கள், அது ரகசியங்களாக இருக்கு. சித்தர்கள் எவ்வளவுதான் சொன்னா கூட அதை நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது எது எந்த அந்த அமிர்தம் அப்படிங்கறத பத்தி நான் சொன்னேன் ஏற்கனவே. அமிர்தம் ஒற்றையான ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அமிர்தம் என்றால் ஒன்றே ஒன்றுதான். இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இங்க இருக்கிற நமக்கு நாம ஒரு முடிவுல இருக்கோம் ஒண்ணுதான் அப்படின்னு. இந்த மாதிரிதான் எல்லாமே. இப்ப 4 ஹாப்பி ஹார்மோன் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மந்திர சொற்களை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் அதை ஆனந்தமய கோஷத்துல அதை சுரக்க வைக்கலாம். அப்படி இல்லாம அதை சுரக்க வைக்கிறதுக்கு பல்வேறு வகையான நம்மளுடைய ஆசை மனம் சார்ந்த செயல்பாடுகள் இருக்கு. பிசிக்கல் ஆக்ஷன். இந்த மருந்துகள் மூலமாகவும் இதைகளை நீக்க. இப்ப சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் பத்தி நீங்க பேசும்போது ஸ்பிரிச்சுவல் ஆக்சிஸ் அப்படிங்கிற அந்த பெரிகார்டியம், அதே சமயத்துல அந்த ஹார்ட், இதுதான் ஹவுசிங் த ஷென் அப்படிமா. ஷென்ங்கிறது ஒரு ஆன்மா. ஒவ்வொரு ராஜ உறுப்புக்குள்ளயும் ஒரு ஆன்மா இருக்கு. அப்ப அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா தான் இந்த பிரபஞ்சத்தை கூட நம்மளை இணைக்கிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆக்சிஸ். பெரிகார்டியம் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ஆக்சிஸ். அதே சமயத்துல ஹார்ட் ஹவுசஸ் த ஷென் அப்படின்பா சைனீஸ் மெடிசன்ல. சோ நம்ம பஞ்சபூதத்துல போனோம் அப்படின்னா மண்ணுக்கும் ஆகாயத்திற்கும் இடையில இருக்கிற மற்ற 3 பூதங்கள் தான் உடலில் ஏற்றத்தாழ்வுகளை, நோயை உருவாக்குகிறது, தீர்க்கிறது, மற்ற எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது. எல்லாத்துக்குமே கட்டமைக்கிறது, உடலை கட்டமைக்கிறது, பராமரிக்கிறது, எல்லாமே அந்த 3 தான். ஆனா அந்த 3ம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடைப்பட்டு செயல்படுகிறது. அப்ப சுப்ரீம் பவர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா விண்ணுன்னு போலாம், அதுக்கு அடுத்த பவர்னா மண்ணுன்னு போலாம். சோ இந்த 2க்கு நடுவுல இது 3 அதனுடைய செயல்பாடுகளை தக்க வைக்குது. பட் அடுத்ததுல நீங்க இழந்ததை மீட்டெடுப்பது எப்படி, அதற்கு நீங்க இப்ப சொன்ன அந்த இதெல்லாம் எந்த விதத்துல நமக்கு வழி துணை புரியும், அதற்கான வழிமுறைகளை பத்தி நீங்க ஒரு லெக்சர் கொடுங்க. இன்றைக்கு உங்களுடைய கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்போ நீங்க நிறைய எளிமையா ஆகியிருக்கீங்க. பட் இருந்தா கூட இது நான் சொன்ன இந்த உலகத்தில் நுழையவர்களுக்கு இது எளிதாகத்தான் இருக்கும். புதிதாக ஒருவருக்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இதில் இன்னும் அவர்கள் ஆழமாக பயணிக்கும் பொழுது எல்லாமே அவர்களுக்கும் எளிதாக இருக்கும். உங்களுடைய இன்றைய வகுப்பிற்கு மிக்க நன்றி. இதை ஏற்பாடு செய்த பாலகிருஷ்ண ஐயாவுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. எதிர்பாராமல் நடந்த பிரம்ம நித்திய சத்தியங்கய்யா. நானே எதிர்பார்க்கல. என்ன பேச போறேன், என்ன தலைப்பு எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்டேன். அப்போ சடனா தோணுனதை பேசிட்டேன். ரைட். ஒரு பிளானிங் இருந்தா எல்லாரும் இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமா, கிளாசிக்கலா இருக்குமா, ஹிப்னோ ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் ஹிப்னாசிஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஏதாவது நோய்களை பற்றி அறிதல், அஸ்ட்ராலஜி,
அண்ட் தென் ஜெமான்சி. அப்ப என்ன நம்ம பல்லு என்னன்னு தெரியல, எல்லா விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பட்டுன்னு தோணுச்சு, சரி அதிலும் தெளிவாக அப்படின்ட்டு பட்டுச்சு. நம்ம இந்த மூச்சை பற்றி இன்னைக்கு வாசின்னு சொன்னதுனால நீங்க சொல்ல சொல்ல எனக்கு தோணுனது சொல்றேன். மூச்சின் ஓட்டம் ரகசியமாக அது தண்டுவோட ஓட்டம் என்று 3 நிலையில இயங்குறதா நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இடகலை பிங்கிடுப்பு, இது புரிகிற மாதிரி சொல்றேன். இடகலை பிங்கலை சுழுமுனையில இருக்கு. அப்ப நரம்புகள் வழியே இது அறிய முடியும் என்றால் அதுக்கு பேருதான் நாடி ஓட்டம் பேரு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 15 முடிச்சுக்கல்ல, ஒரு மணிக்கு 15x60x90 இருந்துச்சுன்னா 90 மூச்சுக்களாக செயல்படுது. ஒரு நாளைக்கு 24x90 மூச்சுக்களாக இருந்தால் 21,600. பெருக்கி பாருங்க, இதுதான் விஷயம். அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்குது? மூலாதாரத்திலிருந்து அது தொடங்குகின்ற ரகசியங்கள் எவ்வாறு இது படிப்படியா போகுது? சுவாதிஷ்டானம்னா 1000 மூச்சுக்கள், பனிப்பூரகம்னா 1000, அநாகதம் 1000, விசுத்தியில 6000, ஆக்கினையில 6000, துரியம் என்பது சொல்லப்பட்ட சகசாரத்துல 6000. இவை அடுக்கடுக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் நம்ம உடம்புல 21,600 இயங்குதுன்னா இதுதான் நம்மளுடைய பயணங்கள் என்பது வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே எல்லா விஷயம் ஓரளவு தெரிஞ்சிருக்கிறதுனால அப்ப நம்ம எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய நமக்கு எல்லாம் அறிந்து எல்லாவற்றையும் தெரிஞ்சுட்டேன்னு போக முடியாது. இன்னைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு படித்து தேர்ந்து ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய இப்போ அது வர்மா சிலபஸாவும் சொல்றோம் இல்லையா? காயம்னா என்ன, அவத்தைகள், அதுல அமிர்த நிலையில ரசநாடிகள்ல பாதிப்படையும் தன்மை எல்லாம் இந்த கூர்ம காயம் அது பாதிப்படைகிறதுனால, முனைக்காயம், பிராணகாயம், நாகக்காயம், வாசிக்காயம், வதைக்காயம், அப்போ இதனுடைய சுழிகாயம், அருவிகண்ட காயம், வலது விசை காயம், இடது விசை காயம், இதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ். இதெல்லாம் எதனால வருது? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிசிக்கல் பேலன்ஸ் டு த வாசி நேயத்தின் தன்மையில் அவத்தைகளையும் அதனுடைய உயர்நிலையையும் உயிர்நிலையும் அறிகின்ற சுபிச்சங்களில் சுக்கும ரகசியங்கள். இதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு குருவுக்கு தன்மை வேணும் இல்லையா? அந்த இயல்பு தன்மை. நான் கிளாசிக்கலா அதை பேசிட்டு போறதுக்கு விரும்பல. அதனால என்னோட இது படிப்படியாக உணர்றவர்கள் உணரட்டும்னு அமைதியா இருக்கேன். இயல்பாகவே சிவமாகவே இருந்துட்டு போலான்னு ஒரு முடிவுலதான் இருக்கேன். பார்க்கலாம் பயணங்கள். நீங்க சொன்ன மாதிரி உயிர் நீர்த்தான் மூலிகை கொண்டு சாரணைகளை கொண்டு எப்படி நாம் இழந்தவைகளை கர்ப்பமாக மீட்பதற்கும் நம்மளால் முடியும் என்றால் அந்த சத்திய பிரம்மம் போவரையும் அகத்தியரையும் நமக்கு அறிமுகப்படுத்திய திருமூலரையும் நமக்கெல்லாம் கர்ப்ப காலங்களில் இருந்து உணர்த்திய காலங்கள் வரை உணர்த்தியது மிக அற்புதமான உயிர்த்தன்மை. நமது ஜீவிதத்திலேயே ஆனந்தத்தை அடைகின்ற சிவானந்த பெருநிலை. மிக்க நன்றிங்க. நல்ல நிறைவா எனக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. எனக்கு என்னை அறியாமலே நான் என்னென்னமோ பேசியிருக்கேன். எனக்கு ரெக்கார்டிங் கேட்டாதான் தெரியும். மிக்க நன்றி அனைவருக்கும். ஐயா நன்றிங்க ஐயா, நன்றி. முடிச்சுக்கலாம். எல்லாரும் பணிகள் இருக்கு, அதனாலதான் அந்த நேரத்துக்கு முடிச்சா மொத்தம். நன்றி நன்றி.